தி லார்ட். மறுபடியும் இந்த சாட்டர்டே ஈவினிங் தமிழ் ஜூம் மீட்டிங் உங்களை வரவேற்கிறேன். இந்த வாரம் நம்ம என்ன பண்ணலாம், இந்த புதிய படைப்புன்ற சீரீஸை கன்க்ளூட் பண்ணிடலாம். இன்றைக்கி செஷன் 5 பார்ட் 5 இன்றைக்கி. அதனால் இன்றைக்கி ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடலாம். அடுத்த வாரம் நமக்கு ஒரு வாரம் தான் இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் 2 வீக்ஸ் நான் அநேகமாக 3 வீக்ஸ் லீவ் விட வேண்டியது இருக்கும். ஏன்னா ஒன்று ஈஸ்டர் ஹாலிடேஸு, ரெண்டாவது நானும் மினிஸ்ட்ரியில் மைட் பி ட்ராவலிங். ஸோ அதனால் அடுத்த வாரம் அட்லீஸ்ட் 1 வீக் ஐ வாண்ட் டு டச். அது புதிய இன்னொரு சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்கலான் இருக்கேன், தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும். அதாவது கம்யூனியன் பற்றி, சரீரமும் இரத்தமும்ன்ற தலைப்பில் ஒரு புது சீரீஸ் அடுத்த வாரம் ஆரம்பிக்கலாம். ஸோ இன்றைக்கி நம்ம அந்த புதிய படைப்புன்ற டாபிக் நம்ம இன்றைக்கி கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால் இன்றைக்கி ஒரு சம்மரியாக இருக்க போது, ப்ளஸ் ஆல்சோ சில எக்ஸசைஸ், சில தியானம் பண்ண கற்றுக்கணும். நம்ம பாருங்களேன், இங்கே நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னா சிலுவையில் ஆரம்பிக்குது. புரியுதுங்களா? எங்கே எப்படி ஆரம்பிக்குதுன்னா நம்மளுடைய மரணத்தில் ஆரம்பிக்குது. நிறைய பாருங்கள், அதுதான் நான் புதிய சிஷ்டியாய் செயல்பட வேண்டும், தேவ ராஜ்யத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க வேண்டும் அப்படின்னா எங்கே ஆரம்பிக்கணும்னா என்னுடைய மரணத்தை நான் சிலுவையில் பார்த்துருக்கணும். என்னுடைய மரணம், அப்போ தான் நம்ம மைண்டு ரினியூ பண்ண முடியும். நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுற பாருங்கள், சிலுவையின் மரணத்தை மிஸ் பண்ணிடுறாங்க. நான் கூட எத்தனையோ வருஷம் பல ஆண்டுகளாக சிலுவையின் மரணத்தை மிஸ் பண்ணிட்டேன். நல்லா பாருங்கள், ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அதில் ஒரு ஜூயிஷ் ரபாய், ஒரு தாடிலாம் வச்சுக்கிறாரு, ஜடெல்லாம் போட்டுக்கிறாரு, அந்த ஜூயிஷ் ட்ரெஸ் போட்டுக்கிறாரு. அவர் சொல்கிறாரு, நாங்கள் கிரைஸ்ட்டை அக்செப்ட் பண்ண முடியாது, நாங்கள் கிரைஸ்ட்டை மெஸ்ஸாயாவை அக்செப்ட் பண்ண முடியாது. ஏன்னா அவர் ஓல்ட் டெஸ்டமெண்ட்லேருந்து ஒரு கொட்டேஷன் ஒன்று பண்ணுறாரு. என்ன சொல்கிறான்னா, எசேக்கியலில் போட்டிருக்கு, த சோல் தட் சின்ஸ், எந்த ஆத்மா பாவம் செய்தோ அந்த ஆத்மா மரிக்க வேண்டும்னு சொல்லி இருக்குது பைபிளில். த சோல் தட் சின்ஸ் ஷுட் டை அப்படின்னு போட்டிருக்கு. அப்படி கடவுள் சொல்லியிருக்காருன்னா இன்னொருத்தர் எங்களுக்காக சாகிறது அது அம்பேல், அது நாங்கள் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்றார். அவர் சொல்கிறது ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலாக. அதனால தான் நிறைய 98% ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் ஹவ் மிஸ்ட் த கிராஸ். சிலுவையில் இயேசு எனக்காய் மரிக்கவில்லை. நல்லா கவனிக்கணும். Jesus did not die for me, he died as me. அப்போ அந்த ஓல்ட் டெஸ்டமெண்ட்டில் சொன்னது ஃபுல்ஃபில் ஆகுது பாருங்கள். சிலுவையில் இயேசு உங்களுக்காக மரித்தார்னு சொல்லும்போது அவர் எனக்காக ஒரு எக்ஸ்சேஞ்ச், என்ன சொல்லுவோம், சப்ஸ்டிடியூஷனரி டெத்துனுவாங்க. அது சப்ஸ்டிடியூஷனரி டாக்டரின் அதுக்கு பேர். உங்களுக்காக அவர் உங்கள் மேலே வைத்திருக்கும் அன்பு நிமித்தம் உங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தினார்னு சொல்லி எமோஷ்னலாக நம்ம கனெக்ட் ஆகும். இன்றைக்கி நிறைய கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவோம் பாருங்கள், எமோஷனலாக கனெக்ட் ஆகிறோம். அந்த ஐயோ அவருக்காக எனக்காக ரத்தம் அடிப்பட்டு அப்படியே செத்தாரு அப்படின்னு சொல்லி அந்த படம்லாம் பார்த்துருப்போம் பாருங்கள். அப்படியே கண்ணீர் விட்டு அழுதுருப்போம். நானும் அழுதேன். அப்படியே ஒரு சீனாக இருக்கும் அந்த டைமில். அப்பா ஐயோ அப்படியே மனதே ஒருக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் ஒரு ஆல்டர் கால் கொடுத்தா எல்லாம் ஓடி வந்துடுவாங்க, ஐயோ எனக்காக மரித்தாரேன்னு. அப்புறம் பாருங்கள் 3 நாள் கழிச்சு என்ன பண்ணுவோம், அதே சண்டையை போட்டு கிடப்போம், அதே பாவத்தில் விழுந்துட்டுருப்போம். ஆனால் எமோஷனல் கனெக்ஷன் கிடையாது கிறிஸ்டியானிட்டி. இதுதான் இட் இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இன் காட்ஸ் ரியாலிட்டி. தேவனுடைய நிஜத்துக்குள்ளே நாம் பிரவேசித்து அதில் நம்ம பங்கேற்பது, அதுதான் சீக்ரெட். அதில் தான் சீக்ரெட். பாருங்கள், பவுல் சொல்கிறார் ஒரு இடத்துல, அது என்ன கிரீக்கில் என்ன வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி இன்றைக்கி போய் ரிசர்ச் பண்ணும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் சொல்கிறார், கொலாசியர் 3 சொல்கிறாரு, கொலாசியர் 3வது அதிகாரத்தில் என்ன சொல்கிறாரு பவுல், யூ டைட் வித் கிரைஸ்ட் பிகாஸ் யூ, 3வது அதிகாரம் 3வது வருஷம் நினைக்கிறேன், யூ டைட் வித் கிரைஸ்ட், யுவர் லைஃப் இஸ் ஹிடன் வித் இன் கிரைஸ்ட் இன் காட். அப்படி வரும். எங்கே வருது, கிறிஸ்து வெளிப்பட்டு எங்கே இது, கொலோசையர் 3 பாருங்களேன். ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்களின் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது அப்படின்றார். அந்த மறைந்திருக்கிறதுன்ற வார்த்தை என்ன போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி சும்மா ரிசர்ச் பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். அந்த வார்த்தை இன்ட்ரெஸ்டிங் வார்த்தை, கிரிப்டோ. அந்த வார்த்தைக்கு பேர் இந்த கிரிப்டோன்றோம், கிரிப்டோ கரன்சின்றாங்க பாருங்கள்.
கிரிப்டோ கரன்சி, அந்த இன்டர்நெட்டில் அந்த காயின் இருக்குது பாருங்கள், கிரிப்டோ. அது எங்கே அது அது ஒளிஞ்சிருக்குது, அது இன்டர்நெட்டில் ஒளிஞ்சிருக்குது. அதை மைன் பண்ணுவாங்க. மைனிங் நடந்தது எப்படி நிலக்கரியை மைன் பண்ணி தோண்டி எடுக்கிற மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சியை அது ஒளிஞ்சிருக்குதான். அதை தேடி எடுக்கணும். அதுக்கு தான் கம்ப்யூட்டர்லாம் பயங்கரமான சாஃப்ட்வேர்லாம் போட்டிருப்பாங்க. அதில் அந்த அதை மைன் பண்ணுறதுக்கு ஹை பவர் தேவை, சிபியூஸ் தேவை. 24 hours கம்ப்யூட்டர் ஆன்லேயே இருக்கும். அதுக்கு தான் என்னென்னவோ கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்களுக்கு அது புரியும், எப்படி அந்த வாட்டர் கூலிங் சிஸ்டம்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு தான் கம்ப்யூட்டர் கண்டினியூஸாக ரன் பண்ணுவாங்க, 10 days 20 days ரன் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த கிரிப்டோ காயினை எடுக்கிறதுக்கு. கிரிப்டோ காயின் ஒன்று எடுத்தால் அது எத்தனையோ மில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஒர்த்து. அதை மைன் பண்ண அந்த கிரிப்டோனா மறைந்திருக்கிறது. ஆக்சுவலாக ஆங்கிலத்தில் எப்படி போட்டிருக்குன்னா சீக்ரெட்டுன்னு போட்டிருக்கு. அந்த க்ரீக்கோட வார்த்தை, கிரிப்டோன்றது க்ரீக் வார்த்தை. அதுக்கு இங்கிலீஷில் என்ன போட்டிருக்காங்க, ஸ்ட்ராங்ஸ் கன்கார்டன்ஸில் என்ன போட்டிருக்காங்கன்னா ஹிடன் சீக்ரெட் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ பாருங்கள், அது சீக்ரெட், இதுதான் சீக்ரெட். நான் சொல்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நமக்கு இருக்கிற ஒரே சேலஞ்ச் இதுதான், ஒரே சேலஞ்ச், வேறு எந்த சேலஞ்சுமே நமக்கு கிடையாது. என்ன சேலஞ்சுனா, நம்ம வாழ்க்கையில் கஷ்டமான பாதையில் போகிறோம் பார்த்தோமா, பணத்தேவை இருக்கும், இல்லைனா வேலை சுச்சுவேஷனில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லைனா ரிலேஷன்ஷிப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும், இல்லைனா ஹெல்த்தில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். இதுதான் ஜென்ரலாக இந்த 3-4 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம பிரச்சனையை அடக்கிடலாம். பாருங்கள், இந்த 4 டிபார்ட்மெண்ட் தான், ஹெல்த்து, வெல்த்து, பணத்தேவை, ரிலேஷன்ஷிப்பு, அப்புறம் என்னது பர்சனல் பாவங்கள், ஏன்னா சின்னு இது 4 டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே தான் நம்ம கிறிஸ்தவ எல்லா பிரச்சனையும் அடக்கிடலாம். இந்த 4 பிரச்சனையிலையும் நமக்கு வர்ற ஒரே சேலஞ்ச் என்ன தெரியுமா, நம்ம விசுவாசத்தை எங்கே இணைக்கிறோம், விசுவாசத்தின் கண்கள் மூலமாக நம்ம எப்படியாய் பார்க்குறோம் தான். இப்போ அதான் நம்ம சேலஞ்சு. விசுவாசம் நம்மளை எப்படி சேலஞ்ச் பண்ணுவோன்னா, நம்மளை ஒன்றுக்குள்ளேயே பாரு அப்படின்வான், உனக்குள்ளேயே பாரு அப்படின்வான். ஆனால் நாமோ கிறிஸ்துவுக்குள்ளே மறைந்திருக்கிறோம். அதான் இங்கே பவுல் சொல்றாரு, நீங்கள் அவரோட அதான் சிலுவையை பைபாஸ் பண்ணிவிடுவோம். சிலுவையை பைபாஸ் பண்ணிட்டா இந்த பைபிளில் நம்ம எந்த ரூட்டில் எங்கே வேணால் போகலாம். நல்லா கவனிங்க, அதாவது கோயிங் ஃபார்வர்டு, இனிமேல் என் வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னா, இன் எவ்ரி திங் தட் ஐ டூ, நான் பண்ணுற எல்லா காரியத்திலையும் என் லைஃப் எப்படி இன்டர்பிரட் பண்ணணும், சிலுவையின் மூலமாக இன்டர்பிரட் பண்ணணும். புரியுதுங்களா? அதான் பவுல் எப்படி சொல்கிறாரு, 2 கொரிந்தியர் 10th அதிகாரத்தில் எப்படி சொல்கிறாரு, எல்லா சிந்தனையும் என்ன பண்ணுறாரு, அதான் லாஜிக், அந்த வார்த்தை பிரிங் ஆல் காஸ்டிங் டவுன் இமேஜினேஷன், எல்லா கற்பனையும் நான் கீழே போடுறேன்றாரு. அந்த கற்பனைன்ற வார்த்தை லாஜிக் நம்ம சிந்தனை எப்படி லாஜிக்காக யோசிக்கிறது. ஒரு காரியம் யோசிக்கிறோம், வேலை போயிடுச்சா, உலகத்தில் வார் இருக்குது, இதனால் வேலை எனக்கு போயிடும், வேலை என்னை நீக்கிட்டாங்கன்னா ஐயோ எனக்கு எப்படி நான் காசு கட்டுவேன், எப்படி நான் இது பண்ணுவேன், ஐயோ நான் அது கட்டணும் இது கட்டணும், இஎம்ஐ கட்டணுமே, இல்லை வீடு எடுத்துருவாங்களே, கார் எடுத்துருவாங்களே, இப்படி ஒரு லாஜிக் ஓடுது பாருங்கள். ஒரு லாஜிக் ஆஃப் தாட்ஸ் இப்படி வருது பாருங்கள். எதனால் வருது, வேலை போயிடுச்சு, வேலை போகுது, இல்லைனா அந்த மாதிரி வாரனால பிரச்சனை, அப்படி வருது பாருங்கள் வேலை, அப்படி அப்போ ஒரு லாஜிக் ஓடுது பாருங்கள். அப்போ அந்த மாதிரி லாஜிக்கை நான் கிறிஸ்துவின்குள்ளே சிறைப்படுத்துகிறேன்றாரு. புரியுதுங்களா? உங்களுக்கு ஒரு வலி வருது, உடம்பு வந்தோடனே டாக்டர் இது கேன்சராக இருக்குன்னு சொல்கிறார். உடனே கேன்சராக இருக்குன்னு தெரிஞ்ச உடனே அப்படி சொன்ன உடனே ஒரு லாஜிக் ஓடுது பாருங்கள். அப்படியே ஓடும் பாருங்க, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான் எல்லாமே போயிடுச்சு, அப்படி டக்கு டக்குன்னு மைண்ட் ஓடும் பாருங்கள். அந்த மைண்ட் எடுத்து நான் என்ன பண்ணுறேன், சிலுவை கீழே கொண்டு வரேன்றாரு. ஏன்னா ஒபீடியன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட்னா சிலுவை, அங்கே தான் கிரைஸ்டோடைய கம்ப்ளீட் ஒபீடியன்ஸ் ஃபுல்ஃபில் ஆச்சு. பிரிங்கிங் ஆல் கேப்டிவ், அதை எல்லாத்தையும் எடுத்து தாட்ஸை எடுத்து கேப்டிவ்னா சிறைப்படுத்தி கிறிஸ்துவின் உள்ளே கொண்டு வரேன். இப்படி தான் நம்ம வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா கவனிங்க, இது ரொம்ப நான் திருப்பி இதை தான் நான் வாழ்க்கை ஃபுல்லாக சொல்லிட்டு இருக்க போகிறேன்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட ஒரே ட்ரூத்து, ஒரே மெசேஜ், இதுதான் திருப்பி. ஏன்னா இதுக்கு தான் நமக்கு டெய்லி சேலஞ்சு வந்துட்டுருக்குது. இந்த இடத்துல நான் உங்களை ஊக்குவித்துட்டே இருக்கணும். ஆண்ட்ரூ பிரதர் மெசேஜ் கேட்டிங்கன்னா அவர் கிராஸ் தாங்க பேசுவார், அவருக்கு வேறு எதுவும் தெரியாதுங்கன்னு சொன்னால் கூட பரவாயில்ல. அதில் எனக்கு நான் இன்னும் அதிகமாக உறுதி கொண்டு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் என்னை பார்க்க கற்றுக்கணும். கிறிஸ்துவ மூலமாக இப்போ நான் கிறிஸ்துவை தரித்தவனாய் நான் என்ன பண்ண போகிறேன், உலகத்தை நான் இன்டர்பிரட் பண்ண போகிறேன். சிச்சுவேஷன்ஸை எப்படி நான் ஜட்ஜ் பண்ண போகிறேன், எப்படி நான் ஒரு தீர்வுக்கு வர போகிறேன், எப்படிப்பட்ட ஒரு முடிவுக்கு நான் வர போகிறேன்றது கிறிஸ்துவோடே கூட நான் இணைக்கப்பட்டவனை பார்க்குறேன்னா இல்லையா. இதுக்கு தான் பாருங்கள், நல்லா கவனிங்க, ஆதாம் என்ன பண்ணாமல், ஆதாம் படைக்கப்பட்டப்போ அவனுக்கு உள்ளான ஒரு உணர்வு இருந்துச்சு. நான் சொல்கிறேன், இது ஒரு முக்கியமான சத்தியம், இதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க.
மேன் வாஸ் நெவர் கிரியேட்டட். மனுஷன் வந்து அவனுடைய அடையாளத்தை அவனுக்குள்ளே வச்சு ஆண்டவர் படைக்கவே இல்லை. நல்லா கவனிங்க, மனுஷனுடைய அடையாளத்தை தேவன் மனுஷனுக்குள்ளே வைக்கல. அவர் எங்கே வச்சார் தெரியுமா அடையாளத்தை? மனுஷனுக்கு அப்பார்ட் ஃப்ரம் மேன், அவுட் சைட் மேன் வச்சார். அவுட் சைட் மேன் என்ன சொல்கிறேன்னா, இண்டிபெண்ட் ஆஃப் மேன். புரியுதுங்களா? அவுட் சைட்னா வெளியேன்னு சொல்ல, இண்டிபெண்ட் ஆஃப் மேன். அந்த அடையாளத்தை தேவன் அவருக்குள்ளே வச்சுருந்தார். தேவனோடு அவன் இணைக்கப்பட்டு பார்க்கும்போது அவன் என்ன பண்ணுறான்? லைஃப்பில் ஒரு அத்தாரிட்டியோட ஃபங்க்ஷன் பண்ணுறான். ரொம்ப முக்கியம் பாருங்கள், ஆதாமுடைய உணர்வு பாருங்கள், உள்ளுணர்வு, அவேர்னஸ், கான்ஷியஸ்னஸ் எப்படி இருக்குதுன்னா, பிதாவினுடைய கூட நான் இணைக்கப்பட்டிருக்கேன். மை ஐடென்டிட்டி இஸ் காட். என்னுடைய தேவன் தான் என்னோட அடையாளம். அவன் அந்த உணர்வில் செய்யும்போது அவனுக்குள்ள ஒரு அத்தாரிட்டி இருந்துச்சு, அவனுக்குள்ள ஒரு ஞானம் இருந்துச்சு, ஒரு விஸ்டம் இருந்துச்சு. பாருங்கள், அதுதான் எல்லா அனிமல்ஸையும் அவன் நேம் பண்ணுறான். பாருங்களேன், எத்தனை ஜுவாலஜி படிச்சிருக்கவங்களுக்கு தெரியும், எத்தனை அனிமல் கிங்டம் இருக்குது. இந்த அனிமல் கிங்டம்னு படிப்போம் ஜுவாலஜியில், பயாலஜி ஜுவாலஜியில் படிக்கும்போது அனிமல்ஸ்லாம் இருக்கும். எத்தனையோ பைபிளில் போட்டு எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணானா, நேம் பண்ணான். அவனுக்கு எந்த யூனிவர்சிட்டியில் போய் படித்து ஞானம் வந்துச்சு? நமக்கு யூனிவர்சிட்டியில் கொடுக்குற பயாலஜி ஜுவாலஜி படிக்கிறதுக்கே நமக்கு தலை சுற்றுது. அத்தனை அனிமல்ஸு, அத்தனை பூச்சி, அத்தனை என்னது கிளாசிஃபிகேஷன் இருக்கும் இல்லைங்களா, என்டமாலஜி, அந்த இது சோட்டு ஏதோ எப்படா இப்படிலாம் படிச்சுக்கிறானு ஒரே கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் ஆதாமுக்கு அந்த ஒரு ஞானம் இருந்துச்சு பாருங்களேன். எப்படி அவனுக்கு வந்துச்சு? அவன் ஏல் யூனிவர்சிட்டி படித்தானா, ஸ்டான்ஃபோர்டு யூனிவர்சிட்டியில் படித்தானா, உலகத்தில் இருக்கிற மிக சிறப்பான யூனிவர்சிட்டியில் போய் படித்தானா? இல்லை, தேவனுடைய கூட நடக்கும்போது அவனுக்கு ஒரு விஸ்டம் வருது பாருங்கள். ஏன்னா அந்த விஸ்டம் ஃப்ளோஸ் பிகாஸ் ஆஃப் கனெக்டிவிட்டி. தட் விஸ்டம் இஸ் நாட் அக்வயர்டு விஸ்டம், இட் இஸ் காட்ஸ் விஸ்டம். பாருங்களேன், இப்போ வந்து அப்போஸ்தலருக்கு இந்த புக் எழுதுனாங்க இல்லைங்களா, அப்போஸ்தலருக்கு இந்த ரகசியம் எழுதும்போது நான் எப்போவுமே யோசிப்பேன், எங்கேருந்துடா இவங்களுக்கு இவ்வளோ விஸ்டம் கிடச்சிதுன்னு யோசிப்பேன். இன்றைக்கி நம்ம என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ஊழியத்துக்கு போகணுன்னு என்ன சொல்கிறாங்க, எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் கொடுத்தாங்க. பிரதர் நீங்கள் பைபிள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும், பைபிள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். எதுக்குன்னா அப்போ தான் உங்களை மதிப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு ஒரு டிகிரி பேர் போட்டுக்கலாம், காசு கொடுத்தீங்கன்னா நாங்கள் டாக்டர் பட்டம் கூட வாங்கி கொடுத்துறோன்னு சொன்னாங்க. அப்படிலாம் சொன்னாங்க எனக்கு அட்வைஸு. போதகர்கள் சொன்னாங்க, இந்த யூனிவர்சிட்டி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருவாங்க, அப்போ நீங்கள் போட்டுக்கலாம், ரெவரண்ட், ரைட் ரெவரண்ட், டாக்டர், இவாஞ்சலிஸ்ட், பாஸ்டர், அப்புறம் எல்லாம் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து போட்டால் ஒரு கெத்தப் இருக்கும் அப்படின்னார். அப்போ நான் உட்காந்து ஜெபம் பண்ணேன் இதுக்காக. நான் ஆண்டவரே, என்ன ஆண்டவர் இப்படிலாம் சொல்கிறாங்க, ஆண்டவரே என்ன பண்ணலான்னு. அப்போ என் ஆண்டவர் வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போனார். 2 கொரிந்தியர் 3 என்னை கூப்பிட்டு போய் அவர் ஒன்று காட்டினார். அப்போ நான் ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது 2 கொரிந்தியர் சாப்டர் 3 ஆண்டவர் காட்டினார். என்ன சொன்னார்னா, வி ஆர் மினிஸ்டர்ஸ் ஆஃப் த நியூ காவனன்ட் அப்படின்னு சொல்லி பவுல் எழுதுவார். நாமளும் புதிய உடன்படிக்கையின் ஊழியக்காரர்கள்னு சொல்லுவார். அந்த இடத்துல ஆண்டவர் ரெண்டு பேசினார். அதாவது, தம்பி, புதிய உடன்படிக்கைன்றது நான் தான் அவனுக்கு சொல்லித்தர முடியும், நியூ காவனன்றதை நான் தான் அவனுக்கு ரிவீல் பண்ண முடியும். அப்போ தான் ஆண்டவர் காட்டினார். பேதுரு, ஜானு, ஜேம்ஸ் எல்லாம் ஃபிஷர்மேன், அவர்களெல்லாம் மீன்காரர்கள். அவங்கெல்லாம் யூனிவர்சிட்டியில் போய் படித்த நாலேஜ் கிடையாது. அவங்களுக்கெல்லாம் யார் பைபிள் சொல்லி கொடுத்தா? பாருங்கள், நீங்கள் பைபிள் காலேஜுக்கு போகக்கூடாது நான் சொல்ல வரல, ஐயோ அப்படி தப்பாக எடுத்துக்க போகிறீங்க. பைபிள் காலேஜில் போகிறதுனால எனக்கு பைபிள் தெரியும்னு சொல்கிறது தான் தப்பு. அது வந்து இட்ஸ் அ புக் ஆஃப் த ஸ்பிரிட். ஆவியின் புத்தகம். அது ஆவியானவர் தான் நமக்கு வெளிப்படுத்த முடியும். புரியுதுங்களா? அப்போது இதெல்லாம் இந்த ஓவர் ஆர்ச்சிங் அந்த சிலுவையை இன்றைக்கி நிறைய பேருக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. இன்றைக்கி நிறைய பேர் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸ் இருக்குல்ல, இந்த ப்ராஃபஸிஸ்லாம் பார்க்கணும். இந்த ஜெரமாயா ப்ராஃபஸிஸில் எப்படி ஓடுது, அந்த ப்ராஃபஸின்றாங்களே, அவங்க ப்ராஃபஸிலாம் நான் கேட்கும்போது தே மிஸ் த கிராஸை அன்றி நீங்கள் எந்த ஸ்கிரிப்சருமே இன்டர்பிரேட் பண்ண முடியாதுங்க. பிகாஸ் த கிராஸ் இஸ் தி ஒன்லி வே. ஒன்லி சிலுவை தாங்க ஒன்று ஷிஃப்ட் ஆகுது. தேவனுடைய ராஜ்யம், மனுஷனுடைய ராஜ்யம் எண்ட் ஆகி தேவனுடைய ராஜ்யம் பிகின் ஆகுது. அதை மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம மனுஷனுடைய ராஜ்யனை மனுஷ கண்ணில் பார்த்து ஸ்கிரிப்சர் அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மேனிப்புலேட் பண்ணி வேறு கன்க்ளூஷன் வந்துடுவோம். இன்றைக்கி அதுதான் இந்த கடைசி எண்ட் டைம்ஸில் நடந்துட்டு இருக்குது. எண்ட் டைம்ஸ் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் ஸ்கிரிப்சர்ஸு, ஜெரமாயால் அது போட்டிருக்கு, ஈரானை பற்றி இதை போட்டிருக்குன்னு எல்லாத்தையும் சிலுவையை மிஸ் பண்ணிடுறாங்க. அது ரொம்ப ஒரு பரிதாபமான ஒரு சிச்சுவேஷன். ஆண்டவர் வந்து ஈரான் மேலே குண்டை போட்டு அங்கே தேவராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாருன்னு ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறார். நான் சொன்னேன், அடா பாவமே, தேவராஜ்யத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு நியூக்ளியர் பாம் தான் தேவைப்பட்டதா? பரிசுத்த ஆவியானவர் பத்தாவது போல தெரியுது, ஆண்டவருக்கு இப்போ பாம் தேவைப்படுது போல தெரியுது. அடுத்து வேறு எந்த கண்ட்ரி மேலே குண்டை போட போகிறாரோ, அப்பா அப்படிப்பட்ட ராஜ்யம் எனக்கு வேண்டாம், என் கண்ட்ரியில் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாகுது, குண்டை போட்டுறாதீங்க, பசாமல் அது ஈரான்லேயே போட்டு போயிடுங்கன்னு சொல்லிடுவேன் நான். அப்படிப்பட்ட ராஜ்யம் எனக்கு. மனுஷர்கள் பாருங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை எப்படி பார்க்குறாங்க?
இந்த இந்த தாட்டு தாங்க ஆதியிலிருந்து ஓடுது. குரூசேடர்ஸ்ன்ற காரில் சிலுவையில் போய் போர் செய்தாங்க. எங்கே மிடில் ஈஸ்டில் போய் நான் பிடிக்க போகிறேன் தேவனுக்காக. இந்த தாட்டு தாங்க மாம்சத்தின் சிந்தனை. இது மூலமாக நீங்கள் பைபிள் எடுத்து இன்டர்பிரட் பண்ணிங்கன்னா, ட்விஸ்ட் பண்ணிங்கன்னா, எந்த ஸ்கிரிப்சரை எப்படி வேணால் ட்விஸ்ட் பண்ணுவீங்க. ட்விஸ்ட் பண்ணி வேறு கன்க்ளூஷன் பண்ணுவீங்க. இந்த எல்லா அண்டர்ஸ்டாண்டிங்லேயும் ஒன்று மிஸ் ஆகுது. என்னன்னா சிலுவை மிஸ் ஆகுது. சிலுவையிலே மாம்சமான மனிதன் முடிந்து ஆவிக்குரிய மனுஷன் பிறந்துட்டான். தேவனுடைய மனுஷ ராஜ்யம் எண்டாகி தேவனுடைய ராஜ்யம் பிறந்தாச்சு. நான் இப்போ நம்ம டிசைட் பண்ணது நான் எப்படியா என்ன பார்க்க போகிறேன். தேவ ராஜ்யத்தில் பார்க்குறேனா மாம்ச ராஜ்யத்தில் பார்க்குறேனா? ஒன்று பாருங்கள், இப்போது உங்கள் கான்ஷியஸ்னஸ் இருக்குல்ல, உங்களுடைய விழிப்புணர்வில் தேர் ஆர் 2 men, 2 பேர் அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறாங்க. ஒன்று தி illusion ஆஃப் த பாஸ்ட், உங்களுடைய பழைய மனுஷனுடைய பிரம்ம, அது ஒரு மன பிரம்ம, இட்ஸ் illusion, ஒரு மாயை. அது ஒன்று தட் இஸ் இன்ஃப்ளூயன்சிங் யூ. இன்னொன்று த விஷன் ஆஃப் த நியூ மேன், புதிய மனுஷனின் தரிசனம். நான் ஒன்று சொல்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், புதிய மனுஷனின் தரிசனத்தை இழந்துடாதீங்க. Do not take your eyes, உங்களுடைய கண்களை புதிய மனுஷனா இயேசு கிறிஸ்து மேலேருந்து கண்ணை எடுத்துடாதீங்க. அவருக்குள்ள தான் நீங்கள் இருக்கிறீங்க, அவருக்குள்ள தான் நான் இருக்கிறேன். இப்போ என் உலகத்தை, என் வாழ்க்கையை, என் உலகத்தை நான் எப்படி நான் பார்க்கணும்? அந்த கண்ணுப்படி பார்க்கணும். ஓ, பேங்க்கில் காசு இருக்குதா, பேங்க்கில் காசு இல்லையா, ஐயோ ஹெல்த் ரிப்போர்ட்டா, ஐயோ ரிலேஷன்ஷிப்பா, வேலையா எல்லாமே நடக்குங்க. ஆனால் நீங்கள் எப்படியா அதை பார்க்க போகிறீங்க, எந்த கண் பார்வையில் பார்க்க போகிறீங்கன்றது எந்த மனுஷன் உங்களுடைய கான்ஷியஸ்னஸ், உங்களுடைய விழிப்புணர்வை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறான்னு பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதனால தான் சிலுவையின் தியானத்தை நம்ம மிஸ் பண்ணிடவே கூடாது. சிலுவையின் தியானத்தை நம்ம மிஸ் பண்ணி எவ்ரிடே. ஒரு பிரதர்கிட்ட போன வாரம் பேசிகிட்டு இருந்தேன். அவர் டெய்லி எனக்கு ஒரு நாளைக்கு விட்டு இல்லைனா இன்னொரு நாள் ஆல்டர்னேட் டேஸ் இல்லைனா ஆல்மோஸ்ட் எவ்ரிடே எனக்கு ஃபோன் பண்ணுவார். பிரதர் ஆண்ட்ரூ, நான் பாவத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லி நேர்ப்பார். பிரதர் நான் ஆண்டருக்காக வாழணும்னு ஆசைப்பட்றேன், இன்றைக்கி விழுந்துட்டேன் திருப்பி பாவத்தில். நாளைக்கு சொல்லி நேர்ப்பார். நல்லா தான் போகுது, 2 நாளைக்கு நல்லா போகுது, விழுந்துறேன் சொல்லேன். நானும் அவர்கிட்ட விடாமல் ஒரே ஒரு மெசேஜ் தான் சொல்கிறது, ரோமர் 6 போய் நீங்கள் தியானம் பண்ணுங்கள், ரோமர் 6 போய் தியானம் பண்ணுங்கள். ஏன் அவர் எங்கே கஷ்டப்படுறாரு? தன்னை சிலுவையிலே, he has not seen himself on the cross. அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தார், பிரதர் நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், ஐ வாஸ் crucified with Christ. என்னது ஐ வாஸா? மிஸ் பண்ணிட்டியப்பா, இவ்வளோ நேரம் கேட்டுட்டு. ஐ வாஸ் crucified இல்லைங்க, ஐ ஆம் crucified. அப்படி என்ன அர்த்தங்க? இப்போது கலாத்தியர் 2:20 என்ன சொல்கிறார் பால்? நான் சிலுவையிலே அவருடைய கூட அறையப்பட்டேன்றாரு. இங்கிலீஷில் ஐ ஆம் crucified. ஐ ஆம் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வேர்ட். ஐ ஆம், நாட் ஐ வாஸ். நீங்கள் ஐ வாஸ், ஓ ஆமாம் பிரதர் ஆண்டு சொல்லி கொடுத்தாரு, நான் சிலுவையில் அறையப்பட்டேன். ஆமாம், நான் 18 வயசில் இருக்கும்போது நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டப்போ நான் அவரோட சிலுவையில் அறையப்பட்டேன். நோ 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 ஐயோ, யூ மிஸ் த கிராஸ். ஐ வாஸ் இல்லைங்க, ஐ ஆம். என் கான்ஷியஸ்னஸில், என்னுடைய விழிப்புணர்வில் நான் இன்றைக்கு இப்போ ரைட் நவ், சால்வேஷன் இஸ் நவ். இன்னைக்கு நான் அவரோடு அறையப்பட்டேன். இப்போ ரைட் நவ் ஐ எம் டெட், ஐ எம் crucified with Christ. ஐ வாஸ்ன்னு யோசிச்சிடக்கூடாது. நம்ம நிறைய டைம் ஐ ஆம்னு படிக்கும்போது ஐ வாஸ்ன்னு படிப்போம். நம்ம ஐ ஆம் தான் படிப்போம், ஆனால் நம்ம மைண்டில், நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஐ வாஸ்ன்னு படிப்போம். இல்லைப்பா, ஐ வாஸே கிடையாது, ஐ ஆம். இட்ஸ் அ ப்ரெசன்ட் டென்ஸ் கண்டினியூஸ் ரியாலிட்டி. அந்த நிஜத்தில் நான் உறுதிப்படவில்லை என்றால் புதிய வாழ்க்கை, புதிய ஜீவன், புது சிருஷ்டிக்குள்ளே பிரவேசிக்கவே முடியாது. பாருங்க, ஐ கேன் நாட் ஹோல்ட் ஆன் டு த நியூ லைஃப். நான் புதிய மனுஷனை பிடிக்க முடியாது as long as I'm holding on to the old man. என்னுடைய பழைய அடையாளத்தை நான் பிடிச்சிட்டு இருக்கிற வரைக்கும் புதிய அடையாளத்தை, ஏன்னா அது ஒட்டாது. அதான் சொல்கிறல, நான் என்னுடைய கான்ஷியஸ்னஸில் இந்த மாயையான பழைய மனிதன் ரொம்ப முக்கியம். நான் பேசுகிறது இந்த சத்தியம், மாயை, இட்ஸ் எ illusion. எப்படி பிரதர் illusion? நீங்கள் சொல்கிறீங்க, பிரதர் ஆண்ட்ரூ நான் எவ்வளோ பெரிய பாவி தெரியுமா, நான் எவ்வளோ பாவம் பண்ண தெரியுமா, நான் ஒரு கொலை பண்ணியிருக்கேன், நான் கற்பழிச்சிருக்கேன் அப்படி சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 5 வருஷத்துக்கு முன்னால் நான் ஒரு பெண்ணை கற்பழித்தேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மனுஷன் இருக்கான்ல, அந்த நீங்கள் என்ன சொல்கிறீங்க தெரியுமா? நம்ம நிறைய டைமில் ஆண்டவர் எப்படி திரும்ப வரும், பிரதர் நான் நிறைய பாவம் செய்திருக்கிறேன் பிரதர், என்னை ஆண்டவர் பாவத்தை கழுவுவார், பாவம் மன்னிப்பார். நான் எப்படி திரும்ப ஒரு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நான் பாவி, என் பாவத்தை மன்னிங்கோ, என் பாவத்தை கழுவுங்கோ அப்படின்றோம். இப்போ நான் வர்றேன்,
என் பாவத்து ரத்தத்தை ஆண்டவர் ஊற்றி அப்படியே ஒரு வாஷிங் கொடுக்குறாரு. நம்ம குளிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. குளிக்கும் போது என்ன ஆகுது? ஸ்வெட்டிங்காக இருக்குது, வேர்வையாக இருக்குது. குளித்தா அப்பா ஒரு ஃப்ரெஷ் ஆகுது. நம்ம நிறைய டைமில் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் வர்றோம். ஆண்டவரே நான் பாவி, ஆண்டவரே என்னை கழுவுங்கோன்னு. ஆண்டவர் உங்களை அப்படியாக கழுவவில்லை. God doesn't forgive your sins like that. எப்படி தெரியுமா கழுவுறாரு? நான் இருக்கிறேன், ஆண்ட்ரூ பிரதர் இருக்காரு, நான் ஒரு பாவம் செய்துட்டேன், அந்த பாவத்தை நான் அறிக்கை செய்கிறேன், ஆண்டவர் அந்த பாவத்தை கழுவுறாரு. அப்படி தான் நம்ம வர்றோம். ஆண்டவர் பாவத்தை கழுவுலங்க, ஆண்ட்ரூவே கழுவிட்டார். அவர் ஆண்ட்ரூவே எரேஸ் பண்ணுறாரு. புரியுதுங்களா? ரொம்ப முக்கியமான சத்தியம் அது. நீங்கள் உங்கள் பாவத்தை அவர் வாஷ் பண்ணலங்க, உங்களையே வாஷ் பண்ணுறாரு. உங்கள் அடையாளத்தை க்ளோஸ் பண்ணுறாரு சிலுவையில். புரியுதுங்களா? அப்போ தாங்க பாவத்திலிருந்து விடுவிக்க முடியும். ஹேவிங் செட் ஃப்ரீ ஃப்ரம் சின். இல்லைனா யூ ஆர் ஒன்லி ஹேவிங் ஃபர்கிவன் யுவர் சின். பழைய ஏற்பாட்டு மனுஷன் திருப்பி இந்த சத்தியம் திருப்பி நான் சொல்கிறதுல பல உங்களுக்கு ஆண்டவர் இதை இன்னும் அதிகமாக இருதயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக எழுதுவார் நான் விசுவாசிக்கிறேன். இன்னும் பழைய ஏற்பாட்டு மனுஷன் பாவம் மன்னிக்கப்பட்ட மனுஷன், புதிய ஏற்பாட்டு மனுஷன் பாவத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட மனுஷன். அவனுக்கும் பாவத்துக்கும் சம்மந்தமே கிடையாது. பிரதர் நான் அப்படியா பிரதர் என்ன இப்படி சொல்கிறீங்க? நான் பாவம் செய்கிறேன். ஏன் செய்கிறோம்? இன்னும் நம்ம யாரும் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டதில் இன்னும் நம்ம வளரவில்லை. நம்ம இன்னும் இல்யூஷனில் தான் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், பவுல் எப்படிலாம் சொல்கிறாரு பாருங்களேன். ரோமர் 6க்கு போங்க. ரோமர் 6 பாருங்கள், அந்த வசனம் படிச்சிங்களா? 7வது வசனம் லாஸ்ட் டைம் பார்த்து நினைக்கிறேன். He who died has been freed from sin. அவரோட கூட மரித்தவன் பாவத்திலிருந்து, இந்த எத்தனாவது வசனம்? அது 7வது வசனம், தமிழ்லையும் பார்க்கலாம். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். மரித்தவன் பாவத்துக்கு நீங்கி மரித்தவன் விடுதலையாயிட்டான். மரித்தவன் மன்னிக்கப்படவில்லை. உயிரோடு இருக்கிறவன் தான் மன்னிக்கப்படுறான். மரித்தவன் விடுவிக்கப்படுகிறான். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அப்போ நான் சாகணுமா பிரதர்? அந்த டெத்தை தான் இயேசு ப்ரொவைட் பண்ணுறார் சிலுவையில். ஜீசஸோடைய கிரேஸ், காட்ஸ் அமேசிங் ஆக்ட் ஆஃப் ரிடெம்ப்ஷன், தேவனுடைய மகத்துவமான காரியம் தெரியுமா? உங்களுடைய மரணத்தை சிலுவையில் அவர் ப்ரொவைட் பண்ணுறாரு. இயேசுவின் மரணத்தை ப்ரொவைட் பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். உங்களுடைய மரணத்தை என்னுடைய மரணத்தை அவர் சிலுவையில் ப்ரொவைட் பண்ணுறாரு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அதை நான் பார்க்காத வரைக்கும் என்னால் புதிய வாழ்க்கைக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. என்னால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே என்ட்ரி ஆக முடியாது. அதான் இயேசு சொல்கிறது, ஒருவன் மறுபடியுமாய் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. மறுபடியுமா பிறக்குது என்ன பிரதர்? நான் செத்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு அவருக்குள்ள எழுப்பப்படுகிறேன். ஆனால் இப்போ அவருக்குள்ள நான் மறைந்திருக்கிறேன் போது, அப்படியா என்னை பார்க்கும்போது என் கண்ணுக்கு இப்போ ஒரு ராஜ்யம் தெரியும். புரியுதுங்களா? அந்த ராஜ்யம் உலகத்தின் ராஜ்யத்தின்படி இருக்காது. இந்த உலகத்தின் ராஜ்ய மக்கள் எப்படி வாழ்றாங்க? இது ஏன் ஜாதி, இது ஏன் ஜனம், இது என் நாடு. நீங்கள் லேண்டுக்கு தானே சண்டை போடுறாங்க. நீங்கள் ஒரு பிளாட் வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பிளாட் வச்சுக்கிறீங்க, அந்த பக்கத்து வீட்டில் ஒரு பிளாட் வச்சுக்கிறாங்க. 2 பேருக்கும் உள்ள ஒரு எல்லைக்கல்லுக்குதா. நீங்கள் அடுத்த வாரம் போய் அந்த எல்லைக்கல் மூவ் ஆச்சுன்னா பாருங்களேன், கொஞ்சம் ஒரு 6 சென்டிமீட்டர் மூவ் ஆகிருக்கட்டுமே, அருவாளும் கத்தியமாக நிற்பாங்க 2 பேரும். நான் பார்த்துருக்கேன், இதை நான் கண்ணால் விட்னஸ் பண்ணியிருக்கேன். பயங்கர சண்டை. அந்த கொத்தனார் கொஞ்சம் கெட்டும்போது செவுரை 2 சென்டிமீட்டர் இப்படி வச்சிட்டான். 2 சென்டிமீட்டருக்கு அங்கே கொலை வெளியில் சண்டை நடக்க ஆரம்பிக்கும் போது, அப்புறம் அந்த செவரை இடித்து திருப்பி கட்ட வேண்டியதாக போச்சு. என்ன அந்த 2 சென்டிமீட்டர் இந்த பிளாட்டுக்குள்ளே வந்துருச்சான். ஏன் இப்படி தான் நம்மளை பார்ப்போம்? என் ஜாதி, என் ஜனம், என் ஜாதி, என் நாடு, என் மொழி, இந்தியன் என்று நான் பெருமைப்படுகிறேன், அமெரிக்கன் என்று நான் பெருமைப்படுகிறேன்றான். இதெல்லாம் மாம்சமான மனிதர்கள் பார்க்கறது. இன்னைக்கு யுத்தம் எதனால் நடக்குது தெரியுமா? இந்த பூமிக்கு தான் நடக்குது, இந்த சிலுவைக்கு தான் நடக்குது, இந்த லேண்டுக்கு தான் நடக்குது யுத்தங்கள். நிறைய பேருக்கு தங்களை சிலுவையிலே மரித்தோன் என்று பார்க்காததுனால பைபிளே டோட்டல் டிஃப்ரெண்ட்டு. ஒரு சின்ன ஒரு அனாலஜி கொடுக்குறேன் பாருங்களேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 3 காரியத்தை ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்னென்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? ஆபிரகாம் ஒரு லேண்டு ப்ராமிஸ் பண்ணுறாரு, ஒரு குமாரனை ப்ராமிஸ் பண்ணுறாரு, உன் மூலமாய் உலகம் ஃபுல்லாக எல்லா தேசத்தின் ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுறாரு. 3 காரியம் ப்ராமிஸ் பண்ணுறாருங்க. இந்த 3 காரியத்தில் 2க்கு தான் பயங்கர சண்டை நடக்குது. 3வது காரியத்தை கூட கிறிஸ்டியன்ஸ் தான் ஏற்றுக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, ஜூஸ் ஏற்றுக்க மாட்டாங்க. in you all the nations of the world earth will be blessed. முதல் காரியம் என்ன சொன்னார்? ஒரு லேண்டு கொடுத்தாரு, உனக்கு ஒரு தேசத்தை கொடுப்பாரு. அந்த தேசத்துல சண்டை நடக்குது. அது பழைய ஏற்பாட்டு மனுஷனுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் எது தேசம்? அந்த சின்ன பீஸ் ஆஃப் மிடில் ஈஸ்ட்.
பவுல் அதை கிளாரிஃபை பண்ணுறாரு. அந்த எதை ஆபிரகாம் சுதந்திரித்தார். நீங்கள் இஸ்ரேலை பற்றி படிச்சிங்கன்னா இப்போ இருக்கிற பிரைம் மினிஸ்டரோட சீக்ரெட் அஜெண்டா அந்த இஸ்ரேல் வந்து அந்த சின்ன லேண்டு மட்டும் இல்லை, அந்த யூஃப்ரட்டிஸ் ரிவர்னா ஈராக் அது இருந்து ஸ்டார்ட் ஆகி அப்படியே ஈஜிப்டில் இருக்கிற நைல் ரிவர் வரைக்கும் போட்டிருக்குது பைபிளில் ப்ராஃபஸி. அந்த லேண்டு ஃபுல்லாக ஏப்ரஹாம் கொடுத்தாருன்றாங்க பழைய ஏற்பாட்டு படி. ஐயா, அது மாம்சத்தின் மனுஷன் பார்த்து புரிந்து கொண்ட காரியம். ஆவிக்குரிய மனுஷன் எதை பார்க்குறாங்க? ஆபிரகாம் எதங்க பார்த்தான்? உலகத்தை சுதந்திரித்தான். அப்போ அந்த லேண்டுன்றது எதை குறிக்குது? சின்ன பீஸ் ஆஃப் லேண்டை குறிக்கலங்க. அந்த லேண்டுக்கு தான் இன்னும் சண்டை போட்டு கிடக்குறாங்க. அந்த லேண்டே கிடையாது, உலகமே ஆபிரகாம் சுதந்திரித்தான். இஸ்ரேலுக்கு எதுங்க உலகம்? இப்போ இஸ்ரேலுக்கு எதுங்க லேண்டு? ஹோல் வேர்ல்டு, ஆல் ஆஃப் அஸ் ஆர் பார்ட் ஆஃப் இஸ்ரேல். நான் அதை பற்றி லாஸ்ட் வீக் முந்தின வாரம் லைட்டாக டச் பண்ணேன் செஷன் முடிஞ்சதுக்கப்புறம். புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவனுக்கு என்ன கொடுக்கப்பட்டது? ஒரு லேண்டு பர்மிஷன். ரெண்டாவது ஒரு குமாரன். யாருங்க அந்த வித்து? இயேசு கிறிஸ்துங்க அந்த வித்து. அந்த லேண்டுன்றது எதை குறிக்குதுன்னா உலகத்தை சுதந்திரித்தான் ஆபிரகாம். நான் போன வாரம் காட்டினேன். ரோமர் 4வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, ஏப்ரஹாம் inherited the world not through the works of the law but through faith. விசுவாசத்தினாலே உலகத்தை சுதந்திரித்தான். அந்த சுதந்திரித்த விசுவாசத்தினால அவன் இன்ஹெரிட் பண்ணது எப்படி ஃபுல்ஃபில் ஆச்சு? through the Christ, death, burial and resurrection of the Christ. அப்போ ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட குமாரனோட ப்ராமிஸ் யாரு? கிறிஸ்து. நல்லா கவனிங்க, ஆபிரகாமின் வித்து யாரு? கிறிஸ்து. புரியுதுங்களா? 3 ப்ராமிஸுங்க. லேண்டு, வேர்ல்டு. லேண்டு தான் என்னது? வேர்ல்டு. சன் யாரு? கிரைஸ்ட். 3வது என்னது? த்ரூ கிரைஸ்ட் ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் பிகம்ஸ் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வரும். தேவனுடைய ராஜ்யம் இப்போ ஒரு சின்ன லேண்டில் இல்லைங்க, எல்லா பூமி எங்கும் பரவி கொண்டிருக்கிற ராஜ்யத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். அது கண்ணுக்கு தெரியாத ராஜ்யம். அங்கே வந்து தெலுங்கு, தமிழ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷ் கிடையாதுங்க. நம்ம லாங்குவேஜ் வந்து த லாங்குவேஜ் ஆஃப் த ஸ்பிரிட். நம்ம லாங்குவேஜ் என்னது? த லாங்குவேஜ் ஆஃப் லவ். அன்பின் மொழி நம்ம பேசுறது, அந்நிய பாஷை நம்ம பேசுறது, அன்பின் மொழி நம்ம பேசுறது. இது இப்படி தான். நீங்கள் சிலுவையில் உங்களுடைய மரணத்தை பார்க்கலன்னா நீங்கள் இப்போ லேண்டுக்காக சண்டை போட்டுன்னு இருப்பீங்க. அங்கே போய் ஏன் சொல்கிறாரு பவுல் சொல்கிறாரு, எப்பா ஒருத்தர் சண்டை போடாதீங்கப்பா, என்ன ஒன்று ஏமாத்திட்டு போனால் ஏமாத்திட்டு போட்டுமேன்றார். ஏமாத்திட்டு போட்டுமேன்றார். எனக்கு தெரிஞ்சு இயேசு சொன்னதை கரெக்டாக ஃபாலோ பண்ண ஒரே ஒரு லீடர் வந்து மகாத்மா காந்தி தான். அவர் சொன்னார், உன்னை கொள்றானா கொல்லட்டுமே என்றார். அதான் அகிம்சை, நான் வயலன்ஸில் காந்திஜி என்ன சொல்கிறாரு, உன்னை ஒருத்தன் கொள்றானாப்பா கொல்லுட்டுன்றார். கொல்லுட்டுமே, அவன் கொள்றதுனால அவனுக்கு சந்தோஷம் வருதா, சந்தோஷம் வந்துட்டு போட்டுமே, உன்னை சப்மிட் பண்ணுன்றார். அப்படி தான் நீ வின் பண்ண முடியுன்றாரு. இன்றைக்கி உலகத்தின் ஃபிலாசபி என்ன தெரியுமா? பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். நான் நிறைய குண்டு வச்சுக்கிறேன்னா அப்போ நான் சமாதானம் இருப்பேன் அவனோட. என் கையில் நீ வாலாட்டின குண்டை போட்டு நான் நொசுக்கிடுவேன். அதான் பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த்து. நான் சொல்கிறேன், இயேசுவனுடைய வார்த்தையை நான் பேசுகிறேன். நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? நாட் பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த்து, பீஸ் த்ரூ சரண்டர், பீஸ் த்ரூ வல்னரபிலிட்டி, பீஸ் த்ரூ புரோக்கன்னஸ், பீஸ் த்ரூ கிவிங் யுவர் செல்ஃபுங்க. இதன்படி நீங்கள் பார்க்கலன்னா நீங்கள் சிலுவையை மிஸ் பண்ணிட்டீங்க. 1 பேதுரு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் போய் எடுத்து படிச்சு பாருங்க. சொல்கிறார், இந்த சிந்தனை உங்கள்கிட்ட இருக்கட்டும்ன்றார். பேதுரு சொல்கிறார், எந்த சிந்தனை சார்? ஒருத்தவனை ஏமாத்திட்டோம், ஒன்று உதைக்கிறானா உதைக்கிட்டோம். ஏன் உதைக்கிட்டோன்றாரு? நம்ம உலகத்தார் மாதிரி சண்டை போடுற ஆளுங்க இல்லைங்க. இயேசு சொல்கிறார், என் ஜனங்க என்னுடைய ராஜ்யம் இந்த மாதிரி ராஜ்யம் இருந்தால் என்னுடைய டிசைபிள்ஸ் சண்டை போடுவாங்க. உங்களோட எங்கள் டிசைபிள்ஸ் சண்டை போட மாட்டாங்க. என் டிசைபிள்ஸ் அவங்க வாழ்க்கையை சரண்டர் பண்ணுவாங்க. அவங்கள கல்லடிச்சு கொள்வாங்க, தலையை வெட்டி கொள்வாங்க. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு பயங்கரமான ஒரு ராங் டாக்டரின் நமக்குள்ளே ப்ரீச் ஆகிட்டு வந்துட்டு இருக்குது. தேவ ராஜ்யத்தை உலகத்தின் ராஜ்யம் படி நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதை வின் பண்ணிடலாம். குண்டை போட்டு ட்ரம்ப்பை யூஸ் பண்ணி ஆண்டவர் குண்டை போட்டு அந்த நாட்டை பிடிக்க போகிறார், இந்த நாட்டை. எல்லாமே பிசாசின் உபதேசங்கள், பிசாசின் காரியங்கள். பிசாசின் காரியத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. மாம்சத்தின் காரியங்கள், மாம்சமான மனிதர்கள் தான் தேவரா எப்படி பார்க்குறாங்க? இது என் கண்ட்ரி, உன் கண்ட்ரின்னு பார்க்குறாங்க. நம்மளுடைய சிட்டிசன்ஷிப் இஸ் இன் ஹெவன். அங்கிருந்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம்? தேவனுடைய வருகையை எதிர்பார்க்கிறோம். பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில் சொல்கிறாரு. புரியுதுங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? தயவு செய்து நான் உங்களை கெஞ்சி சொல்கிறேன், இந்த மாதிரி ப்ராஃபஸிக்குள்ளே போய் மாட்டாதீங்க. அதுலேருந்து உங்களை எஸ்கேப் பண்ணிவிடுங்க.
எஸ்கேப் பெற்றுருங்க. ஆண்டவர் பாருங்கள் இப்படி போட்டிருக்க, அப்படி ஈரான் அடித்து உடைக்கிறாருங்க. அமலேக்கு பண்ண பாவத்துக்கு ஈரான் அடிச்சு, அமலேக்கு பண்ண பாவத்தை இயேசு சிலுவையிலே சுமந்தார். அமலேக்கு பண்ண பாவத்தை இயேசு சிலுவையில் நொறுக்கினார். அமலேக்கின் பண்ண பாவத்துக்கு ஈரான் ஆண்டவர் இன்னைக்கு தண்டிச்சார்னா, God has to negate the cross. இயேசு கடவுள் சிலுவை தூக்கி குப்பையில் போடணும். ஓ ஹல்லேலூயா. யாருக்கோ இந்த சத்தியம் விடுதலை கொடுத்து கொண்டு இருக்கிறது. சிலுவையை நெகேட் பண்ணீங்கன்னா நீங்கள் பழைய மனுஷனா, மாம்ச மனுஷனா பார்த்து சண்டைக்குள்ளே இறங்கிடுவோம். இது ஏன் சர்ச்சி, கடவுள் இந்த ஜாதிக்காக சண்டை போடுறாரு, யூத ஜாதிக்காக சண்டை போடுறாரு, ஈரான் ஜாதிக்காக சண்டை போடுறாரு, நாடார் ஜாதிக்காக சண்டை போடுறாருன்னு நம்ம யோசிச்சு இருப்போம். எல்லாமே மாம்சத்தின் காரியங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அவன் என்ன பண்ணான், ஆதாம அந்த கார்டனில் என்ன பண்ணான் தெரியுமா, அவன் பாவம் பண்ணோன்னே அந்த சென்ஸ் ஆஃப் கனெக்ஷன் இழந்துட்டான். அவன் என்ன பண்ணான், ஆண்டவர் என் அடையாளத்தை இழந்து இப்போ வெளியரங்கமாக அடையாளத்தை தேடுறான். அவன் உடம்புல தேடுறான். ஐயோ இப்போ நான் அமனமாக இருக்கிறேன்னு சொல்லி உடம்புல அந்த இப்போ முதலாவது அவனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா, கவரிங். ஃபிக் லீஃப்னு அத்தி மரத்து இலையை எடுத்து கவர் பண்ணுறான். அதான் அவனுக்கு முதலாவது அடையாளம் வருது. ரெண்டாவது என்னது, அவன் வேலை ஸ்வெட்டிங் வருது. அங்கே போனால் என்ன வருது, கள்ளி செடி முள்ளி செடி வருது. ஆதாமின் கள்ளி செடி முள்ளி செடியும் ஆண்டவர் படைக்கவே இல்லை. நான் யோசிச்சேன், இந்த 3வது அதிகாரத்தில், ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் ஸ்வெட்டு வந்துச்சு, ஸ்வெட்டு ஆண்டவர் படைக்கலை. சரி, அப்படின்னா உடம்பே மாறிடுச்சுங்க. ஸ்வெட்டிங்கே வராத மாதிரி ஆண்டவர் படைச்சிக்கிறாரு. ஆனால் அவன் பாவம் பண்ணோன்னே ஸ்வெட்டிங் வருது, வேர்வை வருது. ரெண்டாவது முள்ளு செடி, எது கள்ளி செடி வருது, தான்ஸ் அண்ட் திசில்ஸ் வருது. நான் யோசிப்பேன், எங்கே அந்த செடி வந்திருக்கும். ஆண்டவர் 1வது அதிகாரத்தில் சொல்கிறார், லெட் தேர் பி ட்ரீஸு, லெட் தேர் பி ஃப்ரூட் ட்ரீஸு, ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் எல்லாம் படைக்கிறார். இதை அவர் சொல்லவே இல்லையே. முள்ளு செடி அங்கே ஒழிஞ்சிருன்னு சொல்லவே இல்லை. அவன் பாவம் பண்ணால் புஷ்ஷில் வெளிவான்னு சொல்ல. ஆனால் பாருங்கள், இதெல்லாம் முள்ளு செடியும் கள்ளி செடியும் மாம்சத்தின் இதில் க்ரியேட் ஆகுது இதெல்லாம். அப்போ மாம்சத்துக்கு எவ்வளோ க்ரியேட்டிவ் பவர் இருக்குது. மாம்சத்துக்கு, நம்ம ஃப்ளஷ் மேனுக்கு க்ரியேட்டிவ் பவர் இருக்குதுங்க. என்ன க்ரியேட் பண்ணுறான், ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுறான், அணுகுண்டை க்ரியேட் பண்ணுறான், டிஸ்ட்ராக்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணுறான். முள்ளு கள்ளி செடி எல்லாம் வருது. முள்ளு கள்ளி செடியை நீங்கள் இன்வைட் பண்ணாமல் வரும். நம்ம சென்னையில் போனால் சும்மா ஜகஜோதியாக பச்சை பசேர்னு வளர்ந்து கிடக்கும். கிட்ட போனால் சுருக்குன்னு குத்தும். கரெக்டாக எந்த செடியுமே வெயில் காலத்தில் தேராது. ஆனால் இந்த முள்ளு செடி கள்ளி செடி பாருங்கள், ஜகஜோதியாக நிற்கும், அழகாக நிற்கும். அது யாருமே இன்வைட் பண்ணாமல் வளர்ந்து கிடக்கும். அது பாட்டுக்கு யாருமே இப்போ அதுக்கு தண்ணி ஊற்ற தேவையில்லை, எது தேவையில்லை. நம்ம பாவமான உலகத்தில் வாழும்போது இது இப்படி வரும். இப்படி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம். ஆனால் தேவன் என்ன பண்ணுறார், சிலுவையில் எல்லா சாபத்தையும் அடிக்கிறார். நீங்கள் சிலுவையில் உங்களுடைய மரணத்தை மிஸ் பண்ணிடாதீங்கோ. உங்களுடைய மரணத்தை மிஸ் பண்ணாதீங்க. அப்போது இப்போ இயேசு கிறிஸ்து உள்ளே வரும்போது அவர் அந்த கனெக்ஷனில் வராரு. அப்போது ஆதாம் அந்த கனெக்ஷனை மிஸ் பண்ணுறான், அவேர்னஸை மிஸ் பண்ணுறான், அவேர்னஸ் ஆஃப் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஃபாதரை மிஸ் பண்ணுறான். இயேசு அவேர்னஸில் ஃபங்க்ஷன் பண்ணுறாரு. நல்லா கவனிங்க. அப்போ நமக்கு அதில் ஒரு லெசன் இருக்குது. மறுபடியும் பிறந்த நம்ம என்ன பண்ணுறோம், இப்போது டெய்லி ஒரு மெடிடேஷனை க்ரியேட் பண்ணணும். என்ன மெடிடேஷன் இது, முதலாவது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷமாக க்ரியேட் பண்ணுங்கள். காலையில் ஒரு தடவை, மத்தியானம் ஒரு தடவை, ராத்திரி ஒரு தடவை, 3 தடவை செய்யுங்க. அப்புறமா இதை கண்டினியூவல் ஒரு அவேர்னஸாக க்ரியேட் பண்ணணும். என்ன அவேர்னஸ்னால் ஒன்றும் இல்லை, ரொம்ப காம்ப்ளிகேஷன் கிடையாது. டெய்லி காலையில் எழுந்தோன்னே, ஹீ இஸ் த வைன், ஐ ஆம் த பிரான்ச். நீரே திராட்சை செடி, நான் தான் கிளை. யூ ஆர் இன் மீ, ஐ ஆம் இன் யூ. இதை திருப்பி ஒரு 5 நிமிஷம் அப்படியே குவாய்ட்டாக உட்காந்து ஒரு மியூசிக்கை போட்டுக்கோங்க, ஏதாவது போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 5 நிமிஷம் மேக்ஸிமம். மைண்ட் எங்கேயோ ஓடும், அங்கே ஓடும் இங்கே ஓடும். திருப்பி கோர்ஸ் கரெக்ஷன் கொண்டு வாங்க, திருப்பி கொண்டு வாங்க. கொண்டு வந்து என்ன கொண்டு வந்துடுங்க, அவரில் நான் இருக்கிறேன், எனக்குள்ளே அவர் இருக்கிறார். அந்த ஒரே தாட்டு தான். ஐ ஆம் இன் ஹிம், ஹீ இஸ் இன் மீ, த ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன். நானும் பிதா ஒன்றாக இருக்கிறோம். பாருங்களேன், உங்களுக்கு பைபிளுக்கு ரெஃபரன்ஸ் வேணால் நான் கொடுக்குறேன். ரோமரில் யோவான் 17வது அதிகாரம் படிங்க. இதுதான் ஆண்டவர் சொல்கிறார் நமக்கு. யோவான் 17வது அதிகாரத்தில் ஏசப்பா ஒரு இது பண்ணுறாரு பாருங்களேன், ப்ரேயர் பண்ணுறாருல. 17வது கடைசி பேசேஜில் 23வது வசனம் பாருங்களேன். ஐ இன் தெம், நான் அவருக்குள்ளவும் நான் அவங்களுக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்றாரு. ஐ இன் தெம் அண்ட் யூ இன் மீ. நீங்கள் எனக்குள்ளே இருக்கிறீங்க, நான் அவங்களுக்குள்ளே இருக்கிறேன். அப்போ சொல்கிறாரு, தட் தே மே பி மேட் பர்ஃபெக்ட் இன் ஒன். அந்த ஐக்கியத்தில் அவங்க என்ன பண்ணும், பர்ஃபெக்ஷன் ஆகிறாங்க. புரியுதுங்களா? அப்போ அந்த தியானத்தை நம்ம க்ரியேட் பண்ணணும்.
அந்த தியானத்தை நம்ம கிரியேட் பண்ண வேண்டும். அப்புறம் கடைசி வசனம் பாருங்களேன். அண்ட் ஐ ஹவ் டிக்ளேர்ட் டு தெம் யுவர் நேம். உமது நாமத்தை நான் அவங்களுக்கு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருக்கேன். தட் த லவ் வித் விச் யூ லவ்ட் மீ மே பி இன் தம். நல்லா பாருங்கள், என்ன நீங்கள் நேசிச்சிங்களே அந்த அன்பு அவங்களுக்குள்ளேயே இருக்கணும். அப்புறம் சொல்கிறார் ஐ இன் தம் சொல்கிறார். கடைசி எப்படி ஐ இன் தம், நான் அவர்களுக்குள்ளே அப்படின்றார். அப்போ நல்லா பாருங்கள், இதை நான் ரொம்ப நாளாக யோசனையாக இருந்தேன். இது என்ன ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறது? நல்லா கவனிங்க. யோவான் 15 ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள்லாம் கிளைகள் அப்படி சொல்கிறாரு. அபைட் இன் மீன்றார், எனக்குள்ளே தரித்திருங்க. இது ஏசப்பா ஒரு உடம்பில் இருக்கிறார். அப்போது டிசைபிள்கிட்ட பேசுகிறார் இல்லைங்களா? டிசைபிள்கிட்ட அவர் உடம்பில் இருக்கார். அப்போது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஓகே, அவரோடு நம்ம இருக்கணும்னா அவரோடு இணைஞ்சிருக்கணும். அது என்னன்னு தெரில, அது ஏதோ அவர் இருக்கிறார், அவர் அங்கே இருக்கார், நான் எங்கே இருக்கிறேன், அவர் தான் செடி, நான் தான் பிரான்ச்சு அட்டாச்சுன்னு. ஆனால் இப்போ ஏசு எங்கே இருக்கார்? இப்போ எங்கே இருக்கார்? எனக்குள்ளே இருக்கார். அப்போது யார் அந்த ஹூ பிகம்ஸ் த வைன்? ஐ ஆம் த வைன். பார்க்கலாம் இங்கே விட்டுமா. நம்ம இது பார்த்தோம் இல்லைங்களா? இதான் நம்ம பார்த்துட்டு வரோம். இப்போது இதுதான் என்னோட அடையாளம், இதுதான் த இலூஷன், இதுதான் மாயை மனிதர். இந்த மனுஷன் எங்கே இருக்கிறான்? இப்போது இந்த மனுஷன் செத்துட்டான். இந்த மனுஷன் சிலுவையில் சாகலைன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ இஸ் அ ரியாலிட்டி. அப்போ அவன் நிஜம். அப்போ நீங்கள் பொய் சொல்கிறீங்க, கரெக்டாக? ஒன்று சிலுவை உண்மை, இல்லைன்னா இது உண்மை. புரியுதுங்களா? சிலுவை உண்மையாக இருந்தால் இது மாயை, சிலுவை பொய்யாக இருந்ததுன்னா இது நிஜம். அப்போ நம்ம தான் டிசைட் பண்ணணும், சிலுவை நிஜமா இல்லையா? அதான் இப்போ நம்ம டிசைட் பண்ண வேண்டியது. புரியுதுங்களா? இப்போ சிலுவை நிஜம்னா இந்த மாயையான மனிதன், கண்ணில் பார்த்து வாழ்கிற, மாம்சத்தின்படி வாழ்கிற மனுஷன் என்ன பண்ணுவான்? ஐயோ வேலை போகுது, ஐயோ 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 ஐயோனே வாழ்ந்து நிற்பான். ஐயோ ஐயோனே வாழ்கிற மனுஷன் சிலுவையிலே செத்துட்டானா? நான் இன்னும் அது ரோமர் 6 இன்னும் 2-3 வசனம் காட்டுறேன். அவன் தான் பாவத்துக்கு அடிமை. அவன் 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 எப்படி வருவான் கடவுள்கிட்ட? ஐயா என் பாவத்தை மன்னிங்கன்னு வருவான். புரியுதுங்களா? ஆண்டவர் பாவத்தை மன்னிக்கல, சிலுவையில் பாவத்தை விடுவிக்கிறார். எப்படி விடுவிக்கிறார்? அந்த நீங்கள் வரீங்க, உங்கள் பாவத்தை அவர் கழுவுல, உங்களே திரும்ப சிலுவையில் அறையிறார். நீங்கள் சிலுவையில் போயிட்டீங்க. இதுதான் நம்ம படிச்சுட்டு வர்றோம். புரியுதுங்களா? இப்போது அந்த உயிர்த்தெழுத மனுஷன் தான் ஐ ஆம். அதான் நம்ம கேபிட்டல் லெட்டரில் போட்டிருக்கேன், நான் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது என்ன கேட்குறேன்னா, இப்போ ஜீசஸ் சொல்கிறாரு ஐ ஆம் த வைன், யூ ஆர் த பிரான்ச்ன்றார். அப்போ எங்கே இருக்கார் அந்த ஐ ஆம்? அப்போ ஐ ஆம் எங்கே இருக்காரு? நான் இன்வைட் பண்ணவே தேவை, வந்துட்டார், எனக்குள்ளே சேர்ந்துட்டார், கரெக்டாக? அப்போது ஐ ஆம் நாட் சீக்கிங் ஃபார் கனெக்ஷன். நான் கனெக்ஷனை போடுவதற்கு ஜெபம் பண்ணல, கனெக்ஷனை என் ஞாபகத்தை என்னுடைய உணர்வில் வைத்துக்கிறதுக்கு தியானம் பண்ணுறேன். புரியுதுங்களா? அப்போ என் தியானம் கனெக்ஷனை போட போகிறது இல்லை, கனெக்ஷன் ஆயிடுச்சு. ஐ ஆம் உள்ளகிறாரு, ஐ ஆம் உள்ள இருக்காரு. அப்போ என்ன சொல்கிறேன்? ஆண்டவரே யூ ஆர்னும் போது நான் யாரை யோசிக்கிறேன்? என்னுடைய புதிய அடையாளத்தை யோசிக்கிறேன். ஐ ஆம்னா இப்போ இயேசு தான் ஐ ஆம் த வைன். இப்போது அப்போ என் கான்ஷியஸ்னஸில் கனெக்ஷன் நடக்குது, என்னுடைய உணர்வில், என்னுடைய விழிப்புணர்வில் அந்த பிரான்ச் கனெக்ஷன் ஆகுது. அப்போ நான் மறந்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 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 சோர்ஸுக்கு நான் டிஸ்கனெக்டடாக இருப்பேன். புரியுதுங்களா நான் சொன்னது? புரியுதுன்னா ஒரு தம்ஸ் அப் போடுங்க, அதுக்குள்ள டீ குடிச்சுக்கிறேன். ஒரு தம்ஸ் அப் கூட வரலையே, யாருக்குமே புரியல போல இருக்குது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஒன்று வந்துருக்குது, ப்ரைஸ் காட். இப்போது என்னுடைய விழிப்புணர்வில், என்னோட கான்ஷியஸ்னஸில் என்ன பண்ணுறேன் நான்? அதுக்கு நான் விழிக்கிறேன். ஐ ஆம் அவேக்கனிங். புரியுதுங்களா? நிறைய தம்ஸ், ப்ரைஸ் காட். நான் அப்போ இந்த தியானம் என்ன பண்ண போகிறேன்? காலையில் 5 நிமிஷம் ஆண்டவரே ஆண்டவரே எனக்கு இது செய்யுங்க. அந்த ஜெபம்லாம் இப்போ கொஞ்சம் ஓரம் கட்டுங்க, அதெல்லாம் அப்புறம் பண்ணலாம், அடுத்தது பண்ணலாம். ஆண்டவரே என் வேலை போப்புது ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க ஆண்டவரே, ஆண்டவரே எனக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல ஆண்டவரே. அதுக்கெல்லாம் அப்போ செகண்ட் வருவோம். அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு 5 நிமிஷம் டெம்டேஷன். அங்கே தான் பிசாசு என்ன பண்ணுவான்? பாரு வாழ்க்கையை பாரு இதன்படி பாரு என்னாச்சு பாரு, உன் வேலை போப்போதா, உன் பாரு நீ சாக போகிற பாரு, உனக்கு ஹெல்த் இல்லை பாரு, உனக்கு இது இல்லைன்னுவான்.
அங்கே தான் பிசாசு நம்ம என்ன பண்ணுவோம், பாரு கண்ணில் பாரு 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 ஃபீல் பண்ணி பாரு வலி இன்னும் இருக்குதே ஆணுவோம். அப்போ என்ன சொல்லணும் தெரியுமா, அங்கே தான் நம்ம ஃபெய்த் எங்கே யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ஃபெய்த்தில் அவரோட கனெக்ட் ஆக போகிறோம். இது அடுத்த சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்க போகிறேன், மாம்சமும் ரத்தமும், பிளட் அண்ட் த பாடி அண்ட் த பிளட்னு. அதில் இன்னும் நான் காட்டுறேன் கம்யூனியன் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்றத அங்கே நம்ம பார்க்க போகிறோம், இன்னும் டீப்பாக பார்க்க போகிறோம். அந்த முழு 1 Corinthians chapter 11 ஃபுல்லாகவே பிரித்து மேய போகிறோம். அந்த கம்யூனியன் பேசேஜ் இருக்குல்ல, வசனமாக அப்படி நம்ம பார்க்க போகிறோம். அதில் என்ன காட்டுறேன் நான் உங்களுக்கு. பால் என்ன சொல்கிறாரு, எக்ஸாமின் யுவர் செல்ஃப், உங்களை சோதித்து பாருங்கன்னு சொல்லும்போது என்ன சோதிக்க சொல்கிறாருன்றதை நான் காட்டுறேன். ஆனால் இதுதான் இந்த படத்தை பேஸ் பண்ணி, இந்த படத்தை நம்ம மைண்டில் வச்சுட்டு அதை படிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் நம்ம அழகாக புரிஞ்சு அதில் அந்த ரியாலிட்டிக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன் பண்ணலாம். அப்போ பிசாசு நம்மளோட டெம்டேஷன் எடுத்துருமா, பாருன்னுவான். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம், நம்ம அந்த டெம்டேஷனுக்கு விழுந்து நம்ம இல்யூஷனில் பார்ப்போம். ஆஹா, நம்ம இல்யூஷன், நம்மளுடைய மாயையை பார்ப்போம். ஆனால் நம்ம விஷன் என்னது, கிறிஸ்து தான் என்னுடைய தரிசனம். என் விஷன் படி வாழ போகிறேன்னா, என்னுடைய இல்யூஷன் படி வாழ போகிறேன்னா, என் பாஸ்ட் படி நான் ஐடென்டிஃபை பண்ண போகிறேன்னா, இல்லை என்னுடைய ப்ரெசன்ட் டென்ஸ் கிரைஸ்ட் படி நான் ஐடென்டிஃபை பண்ண, என்ன நான் எப்படியா அடையாளத்தில் பார்க்க போகிறேன். ஏன்னா நீங்கள் எப்படியா உங்களை பார்க்குறீங்களோ அப்படி தான் புரிதல் உண்டாகும். அதை நம்ம சொன்னோம் இல்லைங்களா, முதல்ல போன வாரம் சொன்னோம். ஹார்ட்டை பற்றி நான் லைஸ்ட் நம்ம எழுதின ஹார்ட் ஐடென்டிட்டி, என் அடையாளத்தின் படி தான் என்னுடைய புரிதலும் இருக்கும். புரியுதுங்களா? என்னை நான் கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டேன் அப்படின்ற அடையாளத்தில் நீங்கள் வளர்ந்துட்டு பைபிளை படிச்சிங்கன்னா அதே வசனம் வேறு மாதிரி மீன் ஆகும். நான் இந்த மனுஷப்பா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதே வசனம் வேறு மாதிரி மீன் ஆகும். ஆனால் 2 பேருமே கரெக்டாக தான் பேசின்னு இருப்பீங்க அந்த லெவலில் இருந்து. புரியுதுங்களா? அந்த ரெல்மில் இருந்து 2 பேருமே கரெக்டாக தான் பேசுவாங்க. ஆனால் இது அவனுக்கு புரியாது, அது இவனுக்கு புரியாது. ரெண்டுமே வேறு லாங்குவேஜ். ஏன்னா ரெண்டுமே வேறு அடையாளம், ஒன்று மாம்சம் ஒன்று ஆவி. புரியுதுங்களா? அப்போ பாருங்க, ஐயாம்னா என்னது, கிறிஸ்து தான் ஐயாம். அவர் எனக்குள்ளே வந்துட்டார். அப்போ டெய்லி நான் என்ன பண்ணுறேன், என் பிரச்சனை இது, அந்த பிரச்சனை, ஆண்டவரே எனக்கு இது, அதெல்லாம் அந்த பிரச்சனைக்கெலாம் வருவோம், செகண்டாக வருவோம். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷங்க, ஒரு 5 நிமிஷம், எனக்கு கேட்டால் 15 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே மைண்ட் எங்கெங்கேயோ ஓடும், திருப்பி கொண்டு வாங்க. கோர்ஸ் கரெக்ஷன் என்ன, லார்ட் யூ ஆர் இன் மீ. இயேசு ஜெபம் பண்ணாரா இல்லையா? யோவான் 17வது அதிகாரத்தில் ஜெபம் பண்ணுறாரு. யாருக்காக ஜெபம் பண்ணுறாரு? 20வது வசனத்துலேருந்து 26வது வசனத்தில் உங்களுக்கும் எனக்காக ஜெபம் பண்ணுறாரு. புரியுங்களா? அது நீங்கள் பேசேஜை ஃபுல்லாக பொறுமையாக படிங்க. அவர் என்ன சொல்கிறார், இந்த நிஜத்துக்குள்ளே அவர்கள் பிரவேசிக்க வேண்டும், அப்பொழுது உலகம், then the world will know you sent me. எந்த உலகத்துக்குள்ளே, எந்த யூனியனில் ஃபங்க்ஷன் பண்ணும்போது உலகத்துக்கு கண்ணுக்கு தெரியும்? கிறிஸ்தவர்களாக ஒன்றா இருக்கும்போது உலகத்துக்கு தெரியுமா? அவர் அந்த ஒன்னஸை பற்றி பேசலை. சபை எல்லாம் ஒன்றா இருந்தால் உலகம் பார்த்து ஆஹா, அந்த ஒன்னஸை பேசலை. தேவனோடு ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டா அவர்கள் அதில் வளர்ந்தாங்கன்னா உலகம் will know that God has sent me. புரியுதுங்களா? என் வாழ்க்கை கிறிஸ்துவின் வாழ்க்கையை போல இருக்கும். புரியுதுங்களா? நானும் தேவனும் ஒன்றாக இருக்கிறோம் என்பதை அந்த உணர்வில் நான் வாழும்போது என் வாழ்க்கை எப்படி இருக்கும்? கிறிஸ்துவின் வாழ்க்கை மாதிரியே இருக்கும். எப்படி இருக்கும்? நான் கிராஸுக்கு போகிறதுக்கு ரெடியாக இருப்பேன், நான் என் லைஃப்பை சரண்டர் பண்ண ரெடியாக இருப்பேன். என் கழுத்தை வெட்டிக்கு வரும் ப்ராப்ளம், நான் போய் கோர்ட்டில் சண்டை போட்டுருக்க மாட்டேன். என் லேண்டை எடுத்துக்கோ, என்ன இது எடுத்துக்கோ. ஏன் கிறிஸ்துவ என்ன சொன்னார், 2 உனக்கு ஒரு என்னப்பா, ஒன்று சட்டையை கட்டனா கோட்டை எடுத்துக்கிட்டோம், இது கட்டனா. ஏன் சொன்னார்? ஏன் நம்ம ராஜ்யம் இந்த உலகத்தின், இட் இஸ் நாட் அபவுட் பர்சனல் ஜஸ்டிஸ். என்னுடைய வாட் இஸ் மை ரைட்ஸ். அப்போ நான் மட்டும் இழிச்சவாயினா? நான் சொல்கிறேன் பிரதர்ஸ், அதான் உண்மை, நீங்கள் தான் இழிச்சவாங்க. எல்லாம் ஏமாற்றுவாங்க, அதான் வாழ்க்கையா? எல்லாரும் உங்களை மிதிக்கிட்டோம், அதான் வாழ்க்கை. நான் சொல்கிறேன்ல, இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. உன்னை ஒருத்தன் திருடுறானா, ஏமாத்துட்டு போட்டோம். நான் அவனை போய் நான் அதுக்குன்னு வீடை பூட்டாமலாம் இருக்குன்னு சொல்ல, நான் இருங்க. உன்னை ஒருத்தன் அடிக்கிறானா, உன்னை மிதிச்சுட்டு அவன் மேலே போகிறானா, மேலே போட்டோம். இந்த உலகத்தின் ராஜ்யத்தின்படி நான் அவனுக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியும், அவனை கிழிக்கிறேன் பாரு, எனக்கு தெரிஞ்ச பவரை யூஸ் பண்ணி. அதெல்லாம் உலகத்தின் வாழ்க்கை. தேவனுடைய வாழ்க்கை அது இல்லைங்க, அது இல்லவே கிடையாது. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையை படித்து பாருங்கள், அவர் எழுதின அதிகாரங்களை படித்து பாருங்கள். பவுலும் சரி பேதுருவும் சரி, பவுலும் சொல்ல தெரியுமா, ஓவர் கம் ஈவில் வித் குட். உங்கள் மாமியார் உங்களை கேவலமாக ட்ரீட் பண்ணுறாங்களா, ஆண்டவரே அவளை போட்டு தள்ளுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணாதீங்க. அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரோக் வரட்டும், நீங்கள் ராத்திரின்னு ஜெபம் பண்ணாதீங்க. அது பிசாசின் ஜெபம். அந்த ஜெபம் கேட்கப்படும், ஆனால் தேவன் ஆன்சர் கொடுக்க மாட்டார், பிசாசு ஆன்சர் பண்ணுவோம் அந்த ஜெபத்தை. எங்கள் மாமியார் அடிக்கிறாங்களா, அடிக்கட்டும், நான் உங்களுக்கு டீ போட்டு தரேன்னு சொல்லுங்கள். ஆண்டவரே அப்பொழுது பேதுரு எழுதுறாரு, அப்பொழுதுன்றாரு பேதுரு. போய் படிச்சு பாருங்க, 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது எழுதுற சொல்கிறேன்.
நீ நல்லது செய்து உன்னை எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ண அதில் பெருசு இல்லைப்பா. உனக்கு கெட்டது செய்யும்போது நீ அவங்களுக்கு தாழ்ந்து போய் அவங்களுக்கு அப்போ தான் தேவனுடைய நாமம் மகிமைப்படுதுன்றாரு. ஏங்க இந்த மாதிரி யோசிக்கிறாங்க? ஏன்னா அவங்களுடைய பர்சனல் ரைட்ஸே கிடையாதுங்க. எனக்குன்னு ரைட்டே கிடையாதுங்க. என் ரைட்ஸ் எல்லாம் சிலுவையில் அரைஞ்சாச்சுங்க. எனக்கு இருக்கிற ஒரே ரைட்டு இயேசு கிறிஸ்து தான். அவருக்கு என்ன ரைட்டோ என் ரைட்டு தான். இதுதான் பவுல் எழுதுறாரு, இதுதான் பேதுரு எழுதுறாங்க, இதுதான் நம்ம. ஆனால் 21st century கிறிஸ்டியானிட்டி இட் இஸ் நாட் த பைபிளிக்கல் கிறிஸ்டியானிட்டி. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சபை கேஸ் போட்டுருக்குது. இந்த லேண்ட் எந்த சபை கேஸ் போட்டுது. அவர்கள் கரெக்டாக ப்ரீச்சிங் பண்ணலாம், பட் தே ஆர் ஃபார் அவே ஃப்ரம் த ஸ்பிரிட் ஆஃப் கிரைஸ்ட். நான் சொல்கிறேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், உங்கள் சிலுவையை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்கள் சிலுவையில் நீங்கள் செத்ததை மிஸ் பண்ணிடாதீங்க. அப்போ பிரதர் எனக்கு யார் பிரதர் எனக்கு உதவி செய்வா? நான் சொல்கிறேன், தேவனாகிய பிதாவாகிய தேவன் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். அவர்கள் உங்களுக்கு உங்கள் ரைச்சியஸ்னஸை சூரியன் போல விளைவிப்பார். போட்டிருக்கு சங்கீதம் 37. He will bring forth your righteousness like a noonday. அவர்கள் உங்கள் நீதியை உங்கள் தலை வெக்கப்பட்டு போ, அதை உங்களை உயர்த்துவார். உங்களுக்கு அவர் இப்போ காசு கொடுப்பாரு. உங்களை எல்லாரும் ஏமாற்றி சொத்தெல்லாம் எடுத்துன்னு போயிட்டாங்க பிரதர், எனக்கு எல்லாம் போயிடுச்சு பிரதர். எதுவுமே உங்களுக்கு போகலைங்க. உங்கள் ஆசீர்வாதம், என்னுடைய ஆசீர்வாதம் பரலோகத்திலிருந்து வருங்க. எனக்கு என்னுடைய பிளஸ்ஸிங் என் பிள்ளைகள் அவர் தூக்குவாருங்க என் பிள்ளைங்களை. இதுதாங்க நம்மளுடைய நிஜம். ஏன் இது நான் சொல்கிறேன் அடிச்சு சிலுவையிலே என்னுடைய ஜாதி செத்துட்டங்க. எனக்கு ஜாதியே கிடையாதுங்க. என் ஜாதி சிலுவையில் அறையப்பட்டுச்சுங்க. நான் நாடாக இருக்கலாம், பறையராக இருக்கலாம், என் ஜாதி சிலுவையில் அறையப்பட்டது. நான் இந்தியனாக இருக்கலாம், தமிழனாக இருக்கலாம், என்னுடைய மொழி சிலுவையில் அறையப்பட்டது. என்னுடைய சிலுவையில் என் மரணத்தை நான் பார்க்காம, இயேசு நல்லா செத்தாருங்க, இந்தாங்க அவருக்கு ஒரு பூ வச்சுக்கிறேன், அவருக்கு கும்பாபிஷேகம் செய்கிறேன், அவருக்கு பாலாபிஷேகம் செய்யலாம், அதில் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் தோல்வி மேலே தோல்வி, பிசாசோட உங்களுக்கு போராட்டம், டின்னு கட்டி டான்ஸ் ஆடி நிற்பீங்க பிசாசோட. பிசாசு பிரதர் நான் சொல்கிறேன், மரித்தவன் மேலே பிசாசுக்கு ஒரு அதிகாரம் இல்லை. மரிச்சிட்டானா, ஒரு மனுஷன் சாகிற வரைக்கும் தான் பிசாசுக்கு அவன் மேலே அதிகாரம், அவன் மேலே டெம்டேஷனு. அவன் மரிச்சிட்டானா அவனுக்கு போயிடுச்சு. பாருங்கள், போங்க ரோமன் டைம் இல்லை, நம்ம இன்றைக்கி சீரியஸ் வேறு முடிக்கிறோம். ரோமருக்கு போங்க, 6வது அதிகாரம் திருப்பி போகலாம். 2-3 வசனம் கொடுக்குறேன், இதெல்லாம் நீங்கள் யோசிங்க, வீட்டில் போய் உட்காந்து யோசிங்க. பாருங்கள், ரோமர் 6:18 என்ன சொல்கிறார் பாருங்கள். 18, having been set free from sin. தமிழ்லையும் பார்க்கலாம். பாவத்தினின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு நீங்கள் நீதிக்கு அடிமையானீர்கள். நீதிக்கு அடிமையாவீர்கள். புரியுதுங்களா? பாவத்திலிருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டு, பாவத்திலிருந்து உங்களை மன்னிக்கப்பட்டு இல்லை. புரியுதுங்களா? நம்மளை எப்படி நம்ம பார்த்துட்ருக்கோம், இப்படியே நம்மளை பார்த்துட்ருக்கோம். நான் இதாங்க பாவத்தை ஆண்டுகிட்ட மறிக்க செய்கிறேங்க, ஏதாவது சர்ச்சுக்கு வரேங்க, ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறேங்க, அவர் என் பாவத்தை மன்னிக்கிறாருங்க, போய் ட்ரை பண்ணுறேங்க. அந்த வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. அதான் நான் சொல்ல வரேன். புரியுதுங்களா? அந்த வாழ்க்கையில் பாவத்துக்கு நம்ம அடிமைகளாக தான் இருப்போம். ஏன் அந்த வாழ்க்கை மாம்சமான உடம்பு தான் அடையாளம். என்னுடைய பர்சனாலிட்டி தான் என்னோடய அடையாளம். என் அடையாளம் எங்கே இருக்குது? என் பாஸ்டில் இருக்குது, என்னுடைய பணத்தில் இருக்குது, என்னுடைய ஜாதியில் இருக்குது, என்னுடைய உடம்பில் இருக்குது. என் அடையாளம் எங்கே இருக்குது? என்னுடைய சரித்திரத்தில் இருக்குது, என்னுடைய படிப்பில் இருக்குது, என்னுடைய சக்ஸஸில் இருக்குது, என்னுடைய ஃபெயிலியரில் இருக்குது. அந்த அடையாளம் சிலுவையில் அறையப்பட்டு அந்த மனிதன் இப்போ உயிரோடு இல்லை. இப்போ அந்த அடையாளத்தை நான் எடுத்து போட்டுக்கிட்டேன்னா நான் அடையாளத்தை திருடுகிறேன் என்று அர்த்தம். செத்து போனோட அடையாளத்தை நான் தரித்து கொள்வேன் என்றால் நான் either I am stealing that identity or I am denying the cross. புரியுதுங்களா? ஒன்று நான் திருடுகிறேன், செத்து போனவனோட ஒரு அடையாளத்தை நான் போட்டுக்கிட்டேன்னா நான் என்ன பண்ணுறேன்? ஐடென்டிட்டி தெஃப்ட், அதுக்கு பேர் ஸ்டோலன் ஐடென்டிட்டி. இல்லைன்னா என்ன பண்ணுறேன்? ஆர் இஃப் ஐ இல்லை அதுதான் நான் சொன்னேன், என்ன பண்ணுறேன்? சிலுவையை நான் நிராகரிக்கிறேன். I reject the cross. If you reject the cross, you will not experience the reality of the new man. நான் சிலுவையை நிராகரிப்பேன் என்றால் நான் புதிய மனுஷனை தரித்து கொள்ள முடியாது, புதிய மனுஷனுடைய உலகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. தேவராஜ்யம் என் கண்ணுக்கு தெரியாது, தேவராஜ்யம் எங்கேயோ வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணிருப்பேன். புரியுதுங்களா? இன்றைக்கி அதே கிறிஸ்தவர்கள் அந்த ராஜ்யத்தை தான் வெயிட் பண்ணுறாங்க. ஆனால் இயேசு சொல்கிறார், தேவராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்குன்றாரு. அந்த ராஜ்யத்துக்குள்ளே போகணுன்னா நான் என்ன எதிராக பார்க்கணும்? இதிலிருந்து நான் அப்போது டெய்லி என்ன பண்ணுங்கள்? அவரோடு நான் கனெக்டாக இருக்கேன்.
அதை தியானம் பண்ணுங்கள். காலையில், மத்தியானம், ராத்திரி 3 வேளை அலாம் வச்சு மெடிடேட் பண்ணுங்கள். இதை மெடிடேட் பண்ண என்ன ஆகிடும்னா சில காரியம் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். புரியுதுங்களா? ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். என்னென்னா இயேசு சொல்கிறார் ஒரு இடத்துல, ஒரு யோவான் 7 சொல்கிறாரு, உங்களுக்குள்ள ஒரு வெல் ஆஃப் லைஃப் இருக்குன்றார். இந்த தண்ணி நீ குடிச்சனா தாகம் வந்துடும். நான் கொடுக்குற தண்ணியை குடிச்சேன்னா என்ன ஆகிடும்? அது ஒன்றா உள்ளே இருந்து ஊற்றா மாறி நித்திய ஜீவனை வெளியே கொண்டு வருன்றார். அப்புறம் 7வது அதிகாரத்தில் சொல்கிறாரு, இது 4வது அதிகாரத்தில் சொல்கிறார். 7வது அதிகாரத்தில் என்னை விசுவாசிக்கிறோட இருதயத்திலிருந்து ஜீவ நதி புறப்பட்டும். இந்த நதியை பற்றி நீங்கள் நல்லா படிக்கணும் அப்படின்னா எசேக்கியேல் 47 போய் படிங்க. எசேக்கியேல் 47 இந்த நதியை பற்றி போட்டிருக்கு. அவர் சொல்கிறாரு, ஒரு தூதர் வந்து எசேக்கியேலை கூப்பிட்டு போய் காட்டுறாரு, நதியை காட்டுறாரு. பாரு இந்த நதி, அந்த மெசேஜெல்லாம் நீங்கள் கேட்டிருப்பீங்க. முழங்கால் அளவு, முட்டளவு, இடுப்பளவு, அப்புறம் ஸ்விம்மிங், அதோடு நிறுத்திடுவாங்க அந்த நதி ஸ்டோரி. அந்த நதி ஸ்டோரி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்குது. அது அப்படியே போகுதான். அந்த நதி எங்கெங்கேயோ போனால் போகிற இடம்லாம் செழிப்பு உண்டு பண்ணுதான். போகிற இடம்லாம் செத்து அங்கே மீன்கள் நிறையா இருக்குதுன்னு போட்டுக்குது. எதை குறிக்குது? லைஃப் ப்ராஸ்பெரிட்டியை குறிக்குது. பாருங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தேவனோடு நான் இணைக்கப்பட்டேன். இயேசு என்ன சொல்கிறாரு? I have come that you may have life in abundance. உங்களுக்கு அதிகமான ஜீவன். அவர் என்ன, இயேசு எங்கெல்லாம் நடந்தாரோ அங்கெல்லாம் லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகுது. புரியுதுங்களா நான் சொல்கிறது? அவர் எங்கெல்லாம் நடந்தாரோ என்ன ஆகுது? அங்கே லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகுது. செத்த வீட்டுக்கு போனால் இப்போ செத்த பணத்தை எழுப்பி போட்டுறாரு. வியாதி கிட்ட போனால் வியாதி சுகமாகப்படுத்துறாரு. ஏன்? லைஃப் மேனிஃபெஸ்ட் ஆகுது. இப்போது நம்ம அந்த மாதிரி நம்மளை பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஒன்று அந்த நதி ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே ஓடணும். புரியுதுங்களா? இதுதான் என்னுடைய கான்ஷியஸ்னஸாக மாறணும். என்னுடைய ப்ரெசன்ட் ரியாலிட்டி, ப்ரெசன்ட் அவேர்னஸ், என்னுடைய நிகழ்கால விழிப்புணர்வாக மாறும்போது என் இருதயத்தில் ஒரு காரியம் நடக்கும், பல காரியம் நடக்கும். என்னென்னா அது நான் போய் மேனிப்புலேட் பண்ண தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக இதாகும். புரியுதுங்களா நான் சொல்கிறது? சாபங்கள் அங்கே நிற்காது. பிசாசுங்கள் அந்த இடத்துல நிற்காது. சாபங்கள் அங்கே நிற்காது. ஏன்? எல்லாம் அங்கேயே முடிஞ்சு போச்சு. சாபம் தான் சிலுவையிலே போயிடுச்சு. புரியுதுங்களா நான் சொல்கிறது? இந்த இயேசு ப்ராமிஸ் பண்ணுறாரு. என்ன ப்ராமிஸ் பண்ணுறாரு? உன்னுடைய ஹார்ட்லேருந்து நதிகள்னு சொல்கிறாரு. த ரிவர்ஸ் வில் அவுட் ஆஃப் யர் பெலிஸ் வில் ஃப்ளோ ரிவர்ஸ்ன்றாரு. நதிகள் பாய்ந்து போடுன்றாரு. அப்போ அந்த நதிகளை நான் தேவனோடு டெய்லி கனெக்ட் பண்ணுறேன். அப்பா, த ஃபாதர் அண்ட் ஐ ஆர் ஒன். நான் அடிக்கடி பேசி தூக்கத்திலே படுத்துனே இருப்பேன். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். இது சொல்லினே இருப்பேன் எனக்குள்ளே. புரியுதுங்களா? தியானத்தில் ஓடினே இருக்கும். பிதாவும் நானும் ஒன்றாக இருக்கிறோம். எனக்குள்ளே ஒரு நதி போயிட்டுருக்குது. இப்படி தான் நான் பார்த்துட்டே இருப்பேன். புரியுதுங்களா? இப்படி தான் நம்மளை இப்படி தான் மனம் ரெனியூ ஆகிறது. இவ்வளோ நாள் என்ன பண்ணுறதும், ஐயோ எங்கள் ஹஸ்பண்ட் இப்படி இருக்கிறாரே, அவர் திருத்துங்காண்டவர், அவரை போட்டு தெலுங்காண்டவர், அவருக்கு ஏதாவது நடக்கட்டும் ஆண்டவர், எடுத்துருங்க, தொல்லை தாங்க முடியல ஆண்டவரேன்னு சொல்லிட்டு இருந்தோம். நம்ம ஜபல்லாம் இங்கே தான் ஓடி இருந்துச்சு. நம்ம ஜபல்லாம் இங்கே தான் ஓடிட்டு இருந்துச்சுங்க. புரியுதுங்களா? நம்ம என்ன நம்ம பண்ணுறோம்? நல்லா கவனிங்க. இந்த படத்துலேருந்து பாருங்கள். இதாங்க இதான் என்னுடைய உலகம். நம்ம என்ன நம்ம பண்ணுறோம்? கடவுளை என் உலகத்துக்குள்ளே வாங்க இன்வைட் பண்ணுறோம். காட் கம் டு மை வேர்ல்டு. இதான் நம்ம ஜபம். வந்து பேங்க்கில் கொஞ்சம் காசை போடுங்க, அப்போ நான் நிம்மதியாக தூங்குறேன். எனக்கு டாக்டர்ஸ் ரிப்போர்ட்டை மாற்றி விடுங்க, நான் நிம்மதியாக தூங்குறேன், சாட்சி சொல்கிறேன், உங்களுக்கு நிறையா காசை போடுறேன், காணிக்கை போடுறேன். நம்ம என்ன பண்ணுறது தெரியுமா? எங்கள் வாங்க ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்துக்கு வாங்க ஆண்டவரே, என்னுடைய ராஜ்யத்துக்கு வாங்க ஆண்டவர்ன்றோம். அவர் வரமாட்டேன்னு சொல்லலை, அவர் வந்துட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என் ராஜ்யத்துக்கு வான்றாரு. புரியுதுங்களா? அவர் என்ன சொல்கிறாரு? என் ராஜ்யத்துக்கு வான்றாரு. உன் மனம் புதிதாகிறதுனால என் ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசின்றாரு. அப்போ என்ன ஆண்டவர், என்ன நடக்கும்? அப்போ எனக்கு என்ன இருக்கும்? நீ நல்லா நிம்மதியாக தூங்குவேன்றாரு. அப்போ நீ இளைப்பாறதுக்குள்ளே பிரவேசிப்ப, சாபத்துக்குள்ளே வந்துடுவேன்றாரு. பேதுரு ஏன் இப்போ தூங்குனான்னு புரியுதுங்களா? சிறைச்சாலையில் அவன் தலையை வெட்டும் போது ஏன் தூங்குனான்? அவன் என்ன சொல்ல, ஆண்டவரே ஒரு ட்ரம்ப்பை எழுப்புங்க ஆண்டவரே, இந்த ஹேரோடு மேலே ஒரு பாம்பை போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணலாம். பாருங்கள், நம்ம மாம்சமான மனிதர்களாக மாறி பைபிளை மாம்சமாக திருப்பிட்டு இருக்கிறோம். நம்ம பைபிளை ட்விஸ்ட் பண்ணி மாம்சத்துக்கு ஏற்ற மாதிரி புது பைபிள் எழுதினுக்கிறோம். நம்ம ஏன் இதை மிஸ் பண்ணிட்டோம்? சிலுவையை மிஸ் பண்ணிட்டா வேற எந்த ரியாலிட்டிங்க நமக்கு இருக்கு? இந்த ரியாலிட்டி எங்கேயோ வரப்போகுது. இந்த ரேவராஜ்யன்றது என்னன்னு தெரியல. அது எங்கேயோ ஒரு நாள் பத்து மேலேருந்து விழப்போகுது.
அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்? இங்கே நம்ம கத்தி சண்டை போட்டு தானே ஆகணும். இங்கே என்ன பண்ணணும்? ஆளுக்காளு கத்தி சண்டை போட்டு தான் ஆகணும். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் படித்து பாருங்கள், ஆளுக்காளுங்க தலையை சரண்டர் பண்ணாங்க. தலையை வெட்டிக்கோப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க ஹியூமன் ரைட்ஸ், நம்மளோட ஒர்ஸ்ட்டு ஹியூமன் ரைட்ஸ் சுச்சுவேஷனில் அவங்க வாழ்ந்தாங்க. என்னங்க ஒருத்தனை தூக்கி தலையை வெட்டுறான்னா தூக்கி சிறையில் போடுறான், அடுத்த நாள் தலையை வெட்டுறான். என்னங்க ஹியூமன் ரைட்ஸு? என்னங்க ஹியூமன் ரைட்ஸு? கோர்ட்டில் போய் கேஸ் போட முடியுமா? ரைட்ஸே இல்லையாங்க. எல்லாரையும் கர்ப்ப பெண்ணுங்களை வந்து சிங்கத்தில் தூக்கி வீசினானுங்க கிறிஸ்டியன்ஸு. நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரியல, அந்த ஸ்டோரிலாம் நீங்கள் இன்டர்நெட்லேயும் இருக்குது, அதாவது சரித்திரம். ஒருத்தர் லைனில் போய் நின்னாங்களாம் கிறிஸ்டியன்ஸ், என்ன தூக்கி முதல்ல போடுங்க, அந்த பொண்ணு கர்ப்பமாகுது லேட் ஆகும். நான் சொல்லுவேன், நான் முதல்ல போகிறேன், அவங்களும் அடிச்சுக்கிறேன், சண்டை போட்டுக்கனாலாம் 2 பேர், யார் முதல்ல சிங்கத்துக்கு போகிறது. நம்ம சபையை இங்கே சர்ச்சில் வந்து கொளுத்திட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 கல்லடி வாங்கிட்டு அதை வேறு ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டு பாஸ்டர் அப்படியே பரிதாபமாக படுத்து கிடப்பார். பாஸ்டர் ஃபோட்டோ, ஐயோ ட்ரிபுலேஷன்ஸ் நம்மளை அடிக்கிறாங்க. நான் ஒரு சபையில் இருக்கும்போது ஜெபம் பண்ணுறாங்க, பிஜேபியை போட்டு தெலுங்கு ஆண்டவரேன் இப்படிலாம். அது பிசாசின் ஜெபம், அது இயேசுவின் ஜெபம் கிடையாது. எனக்கு என்ன தெரியல, என்னையோட எனக்கு அநேகமாக நிறைய பேர் எஸ்கேப் காணாமல் போயிடுங்க நினைக்கிறேன் என் பைபிள் ஸ்டடியிலேருந்து. ஒரு 2 பேர் தான் வருவீங்கன்னு தோணுது எனக்கு. வந்தால் வந்துட்டு போங்க. இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். மாம்சத்தின் படி சொல்லும் வைராக்கியம், சண்டை போடும் மாம்சம். ஆவியின் படி வாழ்கிற மாதிரி சரீரத்தை சரண்டர் பண்ணுவான். என்னப்பா வெற்றியா குத்திரியா எடுத்துக்கோ, என்ன வேணா பண்ணிக்குவாங்க, என்ன வேணும், என்னப்பா என் சொத்து தானே வேணும், அதை எடுத்துக்கோ அப்படின்னும். பாருங்கள், நம்ம தவறான போதனைக்குள்ளே இருக்கிறோம், தவறாக நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். சிலுவையை மிஸ் பண்ணிட்டோங்க, சிலுவையை மிஸ் பண்ணிட்டோம். நம்ம சிலுவையை மிஸ் பண்ணக்கூடாது. மிஸ் பண்ணால் நம்ம இந்த ராஜ்யத்துக்குள்ளே மாட்டிப்போம். இந்த ராஜ்யத்துலேருந்து நமக்கு சண்டை தான், கத்தி சண்டை தான் போடணும். இயேசுவையும் கூப்பிடுவோம், ஆண்டவரே வந்து கத்தி சண்டை போடுங்க ஆண்டவரே எங்களுக்காக சொல்லுவோம். அவருக்காக கத்தி சண்டை போடுறதுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்குறோம். அவர் நம்மளை இந்த ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க கூப்பிடுறாரு. இந்த ராஜ்யம் ஜுவல் மாதிரி நமக்குள்ள பிரவேசிக்கும். ஒரு இமைப்படுவில் எல்லாம் மாறும். அப்போ இந்த உடம்பு அந்த ராஜ்யத்தின் உடம்பாக மாறும். புரியுதுங்களா? இந்த உடம்பு சரீரம் சாவு என்ன பண்ணும், சாவாமையை தெரித்து கொள்ளும் சொல்லுது. நம்ம அதுக்கெல்லாம் ஸ்பிரிட்டில் மாறிட்டு இருக்கோம், சோலில் மாறிட்டுருக்கோம். நம்ம விட்டால் சோலையே நம்ம ஸ்பிரிட்டே நம்ம திருப்பி ஃப்ளெஷ்ஷாக கன்வெர்ட் பண்ணி விட்ருவோம். அந்த மாதிரி போயிட்டுருக்கு சிச்சுவேஷன், ரொம்ப பேடாக போயிட்டுருக்கு. புரியுதுங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? அது ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்னொரு வசனம் கூட பாருங்கண்ணா, ரோமர் 6ஆவது அதிகாரம் பாருங்கள். திருப்பி என்ன சொல்கிறப்ப ரோமர் 6:28 18 படித்தோம்ல, 22 பாருங்கள். இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, பாவத்தினின்று பாவம் மன்னிக்கப்பட்டு இல்லை, எப்போ பிரதர் எனக்கு விடுதலை ஆச்சு? நான் இன்னும் பாவத்தில் இருக்கிறேனே, நான் இன்னும் பாவத்தில் நான் அடிமையாக இருக்கிறேனே. அப்போது நீங்கள் செத்ததை நீங்கள் பார்க்கலையா? 6ஆவது அதிகாரம் 3ஆவது வசனம். அப்போ நீங்கள் சிறுவையை மிஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்போது ஒன்றும் ரியாலிட்டி என்னது? அதான். அப்போது என்ன பண்ணணும்? டெய்லி இந்த தியானம் பண்ணுங்கள். அவரோடு ஹீ இஸ் த வைன், ஐ ஆம் த பிரான்ச். அப்படியே படமாக வரைங்க, ஏதாவது பண்ணி இதை தியானத்திலே வைங்க. அப்படியே ஒரு ஜூஸ் அவர்லேருந்து உங்களுக்குள்ளே ஃப்ளோ ஆகுது. அப்படியே உங்களுக்குள்ளே தான் அவர் இருக்கார், அப்படியே ஃப்ளோ ஆகுது, உள்ளே ஃப்ளோ ஆகுது. அப்போது என்னுடைய எல்லா பிரச்சனையும் அவர் பார்த்துக்கொள்வார். அந்த ரிவர் போது பாருங்கள் உள்ளே. அந்த ரிவர் சும்மா இருக்காதுங்க. அதான் எசேக்கியல் 47 போய் படிக்க சொன்னேன். அந்த எசேக்கியல் 47 படித்து ஒரு இமேஜரி க்ரியேட் பண்ணுங்கள். ஒரு கார்ட்டூன் படம் வரைங்க, ஒரு படத்தை வரைங்க. என் புக்கை நான் காட்டுறேன் வேணா, அப்புறமா நீங்கள் ப்ரைவேட்டாக வந்து கேளுங்க, நான் ஃபோட்டோ அனுப்புகிறேன். என் புக்கை ரிவராக வரைஞ்சிருப்பேன். அப்படியே செடி வளர்ப்பேன், அப்படியே பார்த்துனே இருப்பேன். இது எல்லா இடத்துலையும் இந்த பைபிளில் இந்த பிக்சர் இருக்குது. 3வது ப்ராஃபஸி பேலாமுடைய 3வது ப்ராஃபஸியில் ஒரு ரிவரை பற்றி பேசுவோம். அவர்கள் ஆலோவேரா, நதியோரம் நட்டப்பட்ட ஆலோவேரா போல இருப்பார்கள். அவர்கள் எல்லாம் செழிப்பு. அப்படிதான் அந்த பிக்சர், ஒரு பிக்சரை கிரியேட் பண்ணுறாங்க. அந்த 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 ராஜ்யம் எங்கே சார் கண்ணில் காட்டுங்க? அந்த ராஜ்யம் கண்ணில் பார்க்க முடியாது, இருதயத்தில் நான் பார்த்துனுங்கிறேன். அதான் நம்ம வாழ்க்கை. ஆனால் அந்த வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் ஒன்று இங்கே என்ன பண்ணுவாங்க, ஆண்டவர் அறியாத மாம்சம் என்ன பண்ணும், ஆவியை துன்புறுத்தும். மாம்சமான மனிதர்கள் ஆவியை துன்புறுத்துவார்கள். நம்மளை அடிப்பாங்க, நம்மளை கொலை பண்ணுவாங்க, நம்மளை வெட்டுவாங்க, நம்மளுக்கு ஜெயிலில் போடுவாங்க. ஹியூமன் ரைட்ஸ் இருக்குமா? இருக்காது. இருந்தால் கிடைச்சா நல்லது, ரிலீஸ் பண்ணாங்களா, இல்லை ஜெயிலே நம்மளை கொல்லுவாங்க. ஜெயிலே நம்மளை போட்டு கொல்லுவாங்க. கொள்றதுனால நம்ம தோத்துட்டுமா? இல்லையே, நம்ம தோக்கலை. நம்ம தோக்கவே, ஏன் இவர் ஜெயித்துட்டாருங்க, அவருக்குள்ளே நான் ஒளிஞ்சிருக்கிறேன். கிரிப்டோ அவருக்குள் மறைந்திருக்கிறேன். எப்படிங்க ஜெயிக்க முடியும்?
என்னை பார்த்து சொல்கிறாங்க, நீ மடையாண்டா, நீ குப்பை, நீ வேஸ்ட்டு, நீ பாரு எல்லாத்தையும் இழந்துட்டு என்ன ராஜ்யத்தை பைபிள் ப்ரீச் பண்ண பாரு, உனக்கு பாரு என்ன மடையான்னு சொல்லுவாங்க, நம்மளை பார்த்து மடையன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் வரும்போது நீங்கள் தான் நான் ராஜ்யத்தை ஆளுவீங்க போட்டுக்குது ரெவலேஷனில். அவரோடு வரும்போது இங்கே மடையன், இங்கே வேஸ்ட்டு, இங்கே ஒரு உதவாக்கிற பாஸ்டர் மாதிரி ஒரு மூலையில் அடி வாங்கியிருந்தார் ஒரு பாஸ்டரு, அவர் அமெரிக்காவுக்கு பிரசிடெண்ட்டாக இருப்பார். அப்போ அவருக்கு ஒரு ஞானம் கொடுக்கப்படும். ஏன்னா தேவனுடைய அதாங்க போட்டிருக்கு, பிளஸ்ட் ஆர் த மீக் இன் த ஸ்பிரிட் ஃபார் தே ஷல் இன்ஹெரிட் தி எர்த். சாந்த குணம் உள்ளவர்கள் உலகத்தை சுதந்தரிப்பார்கள். படித்து பாருங்கள், இந்த பிக்சர் பைபிளில் எல்லா இடத்துலையும் இருக்குது. சங்கீதக்காரன் சொல்கிறான், நான் ஒரு பாவியை பார்க்குறேன், விக்கெட் மேனை பார்க்குறேன், அவன் ஒரு பெரிய மரம், ஆலமரம் போர் அப்படியே வளர்ந்து அப்படியே தி விக்கெட் ஸ்ப்ரவுட்ஸ் லைக் எ மேசிவ் ட்ரீ, ஒரு பெரிய மரம் மாதிரி அப்படியே வளர்ந்துட்டு வராங்க. ஆனால் இப்படி திருப்பி பார்க்குறேன், அவன் காணுங்கன்றான். அவன் சொல்கிறான், இப்படி திரும்பி பார்த்தா அவன் அடையாளமே காணுங்கன்றான். ஆனால் நீதிமான் என்ன இருக்கிறான், நீதிமான் என்ன பண்ணுவானா, அவனுடைய வெளிச்சம் பிரைட்டானே இருக்குமா, பிரைட்டானே இருக்கும். இதுதான் நம்மளுடைய நிஜங்க, இதுதான் நம்மளுடைய நிஜம். இந்த விஷனை, இந்த தரிசனத்தை கண்ணில் வச்சு வாழ்ந்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடக்கிற சிச்சுவேஷனை கரெக்டாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. இந்த மனுஷனுடைய தரிசனத்தை இழந்துட்டீங்க, இதன்படி தான் பார்க்க முடியும். இதன்படி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, ஆண்டவரே இந்த ஈரான் மேலே குண்டை போடுங்க ஆண்டவரே, இன்னும் பெரிய பெரிய குண்டா போடுங்க ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிருப்போம். புரியுதுங்களா பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்? நான் செட் மெனி திங்ஸ் டுடே, நிறைய காரியத்தை பேசிட்டேன் இன்றைக்கி. தயவுசெய்து நீங்கள் போய் தியானம் பண்ணுங்கள், இந்த தியானத்தில் வளருங்க. அவரோடு கூட இணைக்கப்பட்டேன், அவரோடு கூட இணைக்கப்பட்டேன், அவரோடு கூட இணைக்கப்பட்டேன். புரியுதுங்களா? தவறு நீ விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம், நான் மாம்சத்தில் என்னை பார்த்துட்டேன்னு அர்த்தம். உடனே அங்கேயே டேர் அடிச்சு டென்ட்டு போட்டு அங்கேயே சுற்றி இருக்காதீங்க. ஆண்டவரே நான் ரிப்பெண்ட், நான் மனம் திரும்புகிறேன், நான் என்ன மாம்சத்தில் பார்த்துட்டேன். ஜம்ப் பேக் டு த ஸ்பிரிட். இதை மேக்னிஃபை பண்ண இது மேலே கவனத்தை வச்சு வளர உங்கள் வாழ்க்கையில் இந்த ரியாலிட்டி நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகும். புரியுதுங்களா? இந்த ரியாலிட்டி இயல்பாக உங்கள் ஃபங்க்ஷன் ஆகும். இந்த ரியாலிட்டியில் வாழ்ந்த இயேசுவோட வாழ்க்கையை படிச்சுட்டே இருங்க. புரியுதுங்களா? அவர் பார்க்குறாரு, அவர் எப்படி பார்க்குறாரு பாருங்க, ஒரு சிச்சுவேஷனை, ஒரு வியாதியை, ஒரு பண கஷ்டத்தை அவர் எப்படி பார்க்குறாரு, வேற ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்குறாரு. அதான் சொல்கிறாரு, தி ஸ்பிரிட் ஆஃப் த லார்ட் காட் இஸ் அப்பான் மீ சொல்கிறார் இல்லைங்களா? நொறுங்குண்ட இருதயத்தை சுகமாக்கவும் பரிசுத்த ஆவியார் என் மேல் இருக்கிறார், நொறுங்குண்ட இருதயத்தை சுவிசேஷத்தை பிரவேசிக்க, இப்போ குருடர்கள் கண் பார்வை ஓப்பன் பண்ண, டு ஓப்பன் பிளைண்ட் ஐஸ். இந்த மனுஷனுடைய ஐஸ் என்னது? பிளைண்டு. அவனுக்கு இந்த ரெல்மு தான் தெரியுது, அவனுக்கு தெரிஞ்சது இந்த ரெல்மு தான். பேங்க் பேலன்ஸு, வேலை, இதுதான் அவனுக்கு தெரியுது. ஆனால் இந்த மனுஷன் தேவனுடைய ராஜ்யத்தில் கனெக்டாக இருக்கான். இந்த மனுஷனுடைய கண் பார்வை வேறு. இந்த மனுஷன் கண் பார்வையில் எல்லாமே இவ்வளோதான் லிமிட்டு, அவ்வளோதான், நான் சாக போகிறேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த மனுஷனுடைய பார்வை வேற. இந்த மனுஷனுடைய கண் பார்வையை திறப்பதற்கு ஆண்டவர் வந்தார். புரியுதுங்களா நான் சொல்கிறது? டு ஓப்பன் பிளைண்ட் ஐஸ். அப்போ பாருங்களேன், அப்போ நமக்கு ஒரு புதிய கண் பார்வை கிடைக்கும். எப்படி பேர சொல்லிக் கொடுக்குறா? இது என்னால் சொல்லிக் கொடுக்க முடியாது, நீங்கள் பார்ப்பீங்க. ஏன் எப்படி பார்ப்பீங்க? அவரோட நான் கூட ஒன்றாக இருக்கிறேன், அவரோட கூட ஒன்றாக இருக்கிறேன். ஒரு மியூசிக்கை போட்டுக்கோங்க, ஒரு வாக்கிங் போங்க. இல்லை வீட்டில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா வாக்கிங் போங்க. இல்லைனா வீட்டில் தனியாக ரூமில் உட்காந்து ஹெட்ஃபோன்ஸை போட்டுக்கிட்டு அமைதியாக இல்லை, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் டெய்லி ஒரு 3 வேலையாச்சும் இது மெடிடேஷனை பண்ணுங்கள். பண்ணதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் என்ன திரும்ப ஆகும்? இது மெடிடேஷனாக இருக்காது, இது இயல்பாக ஃபங்க்ஷன் ஆகும். எவ்ரி மோமெண்ட் இட் இஸ் நாட் அ மெடிடேஷன் யூ ஹேவ் டு டூ, இட் பிகம்ஸ் த அவேர்னஸ் இன் விச் யூ லிவ். புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு நம்ம போகணுன்னு தான் ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். அதுக்குள்ளே பிரவேசிப்போம், புதிய மனுஷனை தரித்துக்கொள்வோம், புதிய மனுஷன் இன்னும் அதிகமாக வளருவோம். இது யாருமே இனிமேல் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. இதுதான் இயேசு கடவுளை உங்களுக்கு சொல்கிறாரு. அவனுக்கு புதிய இருதயத்தை கொடுத்து யாரையுமே அவனுக்கு சொல்லித்தர தேவையில்லை, நானே அவனுக்கு போதிப்பேன்றார். புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு நம்மளை கொண்டு வருவார். அப்போது பைபிள் படிக்கும்போது எல்லாமே கிளியராக தெரியும். ஆஹா அழகாக இருக்குதே, இதில் சூப்பராக இருக்குதே, பைபிள் ரொம்ப கிளியராக இருக்குது. இப்போது அழகாக எப்படி இருக்குது? இப்போ எனக்கு தெரியுது, இதுதான் பவுல் பேசுகிறாரு, இதுதான் பேதுரு பேசுகிறாரு, இதுதான் ஜெரமையா பேசுகிறாரு. புரியுதுங்களா? ஏன் இப்போ இந்த கண்ணோட்டத்தில், இந்த கண்ணில் நம்ம பார்ப்போம். இவருடைய கண்ணில் பார்க்கும்போது தான் பைபிள் தெரியும் நமக்கு. இந்த கண்ணில் பார்த்தா எங்கேயோ போய் மாட்டிப்போம். இவங்ககிட்ட போய் நீங்கள் ஆர்கியூ பண்ணி பாருங்களேன், அதுக்கு ஒரு 10 வசனம் காட்டுவாங்க. இந்த வசனம் அப்படி சொல்லுது, அதுக்கு இதான் அர்த்தம், இது ஒரே கன்ஃபியூஷன். அவங்களுக்கு இது மூலமாக அவங்கள பார்க்குற வரைக்கும் அவேர்னஸ். நான் சொல்கிறது ஐம் நாட் டாக்கிங் அபவுட் தியாலஜிக்கல் நாலேஜ். இப்போ ஒரு நிறைய கிறிஸ்டியன்ஸை போய் நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ள நீதிமான் ஆமாமான்னு சொல்லுவாங்க.
கரெக்டாக? நான் அந்த நாலேஜ், அது இன்டெலெக்சுவல் நாலேஜை பற்றி பேசல. இட்ஸ் ஹவ் யூ சென்ஸ். உங்களை குறித்து எப்படி உணர்றீங்க, உணர்ச்சி. அது எப்போ மாறும், அது எப்போ வரும்னா அது தியானத்தின் மூலமாக மட்டும்தான் மாறும். உங்கள் உணர்வே மாறப்படும். த வே யூ பெர்சீவ் யுவர் செல்ஃப், உங்களை குறித்தே நீங்கள் அறிந்து கொள்கிற அறிவே மாறிடும். புரியுதுங்களா? அந்த இடத்துல தான் பைபிள் வேறு புக்காக மாறும். அதனால் இதெல்லாம் கொண்டு போய் யார்ட்டையும் ஆர்கியூ பண்ணாதீங்க. இதெல்லாம் ஆர்கியூ பண்ணாதீங்க. சிலுவையை குறித்து சொல்லிக் கொடுங்க. சிலுவையை குறித்து சொல்லிக் கொடுங்க. நான் மற்ற ஏதாவது சொல்லியிருந்தேன், அதை குறித்து பிரதர் ஆண்ட்ரூ இப்படி சொன்னார், நான் போய் அதை போய் எல்லோரும் சொல்ல போகிறேன்னா அதெல்லாம் வேஸ்ட் பண்ணாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் போய் சண்டை போடலாம், ஆர்கியூ பண்ணலாம். அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு போகாதீங்க. சிலுவையினுடைய ரகசியத்தில் வளருங்க, அநேகருக்கு சொல்லிக் கொடுங்க, வளருங்க. இந்த செஷன் நம்ம இதோட முடிச்சிருவோம். ஒரு ஜெபம் பண்ணி இந்த சீரீஸ், புதிய படைப்புன்ற சீரீஸ் இன்னோட முடிச்சிருவோம். இன்னும் 2 வாரங்கள் எடுக்கலாம், பட் இன்னும் முடிச்சிருவோம். நம்ம அடுத்த வாரம் நம்ம வேறு சீரீஸ் ஒன்று ஆரம்பிப்போம். ஒரு ஜெபம் பண்ணிடலாமா? அப்பா, நம்ம துதிக்கிறோம், நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த காரியங்கள் அதிகமாக வளர கிருபை கொடுங்க. எங்கள் கண்களை இன்னும் அதிகமாக நாங்கள் ஆண்டவரே ஷார்ப்பாகணும். ஆண்டவரே, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இன்னும் அதிகமாக நாங்கள் வளர வேண்டும். உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.